பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். நம்முடைய முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு வலிமையோடும், முழு சிந்தையோடும் கர்த்தராகிய தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும், அவரை நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய காரியங்கள் நம்ம பேசுறோம். அப்ப நம்ம ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் ஒரே நாளிலே வந்துட்டு பேசும் பொழுது மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் பாவம் இல்லாமல் நான் எப்படி பேசுவது? இப்ப வேதத்தில் பரிசுத்தவான்கள் பேசும் பொழுது அவர்கள் எப்படி பேசியிருக்கிறார்கள் என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம பாவம் இல்லாம பேசுறதுக்கும் நம்முடைய சொற்கள்ல வந்துட்டு பாவம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு கம்ஃபர்ட் தான் நமக்கு இருக்குது. நம்ம கர்த்தருடைய நாமத்தை அடிக்கடி நம்முடைய கான்வர்சேஷன்ல பயன்படுத்தணும். பைபிள்ல வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை வந்துட்டு அடிக்கடி பரிசுத்தவான்கள் அவங்களுடைய கேஷுவல் கான்வர்சேஷன்ல அவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ நாமளும் நாமே நிதானித்து பார்க்கலாம். நாம கர்த்தருடைய நாமத்தை வந்துட்டு அடிக்கடி நம்முடைய கான்வர்சேஷன்ல பயன்படுத்துறோமா இல்லையா? நமக்கு பாதுகாப்பு அது ஒண்ணுதான். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. அப்படின்னா சரியான முறையில கர்த்தருடைய நாமத்தை நம்ம அடிக்கடி நம்முடைய கான்வர்சேஷன்ல பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் நம்முடைய வார்த்தைகள் பாவம் இல்லாமல் பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்க முடியும். வாசிக்கலாம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். டியூட்டரானமி 6:5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதே கட்டளையை தான் இயேசு கிறிஸ்து மார்க் 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே அவர் சொல்கிறார். ஒரு வேத பாரகன் ஒருவன் கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறான். நியாயப்பிரமாணத்திலே பிரதான கற்பனை எதுவென்று அவன் கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பதில் என்னவாக இருக்கிறது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். இயேசு கிறிஸ்துவ நாம் முழுமையா அன்பு செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வார்த்தையில கிரியையில எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்ய வேண்டும். நம்முடைய கான்வர்சேஷன்ல கர்த்தருடைய நாமம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய கான்வர்சேஷன் பரிசுத்தமா இருக்கும். வாசிக்கலாம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கொலோசியன்ஸ் 3:17. வார்த்தையினாலாவது கிரிகையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை சோத்தரியுங்கள். ஆமென். ஆமென். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டளையும் நமக்கு இருக்கிறது. அப்ப நம்ம வார்த்தையில பேசும் பொழுது வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நாம் பேசுகிறோமா? கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி நம்முடைய கான்வர்சேஷன்ஸ் இருக்குதா? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேதத்துல இருந்து இன்று நாம் பார்க்க போகிறோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எப்படி பரிசுத்தவான்கள் அவங்களுடைய டெய்லி லைஃப்ல டெய்லி கான்வர்சேஷன்ல வந்துட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக அவங்க டெய்லி கான்வர்சேஷன்ல எப்படி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தினார்கள் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 6 வரைக்கும் வாசிக்கலாம். Proverbs chapter 3 verses 5 to 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். ஆமென். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். வழிகளில் எல்லாம் நம்ம பேசுறப்ப, சிந்திக்கிறப்ப, செயல்படுறப்ப நாம் கர்த்தரை நினைத்து கொள்ளுகிறோமா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். இல்ல எனக்கு தோணுச்சு, நான் இந்த காரியத்தை செஞ்சேன், அதனால இது கரெக்டா அமைஞ்சிருச்சு, இல்ல வந்துட்டு என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு கரெக்டா இருந்துச்சு, அதனால வந்துட்டு இதனுடைய அவுட்புட் வந்துட்டு ரிசல்ட் கரெக்டா இருந்துச்சுன்னு சொல்லி நான் 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 என்று பேசுகிறோமா அல்லது கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறோமா என்பதை நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். ஜெனசிஸ் 4:1. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். ஆமென். சோ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதல்ல வந்துட்டு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கிறப்ப வந்துட்டு ஏவாள் யாரை நினைத்து கொண்டாள் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அவள் கர்ப்பவதியாகி
காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். அப்ப இங்க ஏவாள் வந்துட்டு யாருக்கு வந்துட்டு மகிமையை செலுத்துறா? கர்த்தருக்கு அவள் மகிமையை செலுத்துகிறாள் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப நான் ஆம்பளை பிள்ளை வேணும்னு நினைச்சேன், எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. நான் பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு. நான் 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 என்று அங்க நம்மை வந்துட்டு மேன்மைப்படுத்துகிறோமா, அல்லது கர்த்தனால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று வந்துட்டு கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்துகிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். Genesis 4:25. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். ஆமென். ஆமென். காயின் பிறந்தப்ப மட்டும் இல்லைங்க, சேத்து பிறக்கிறப்பையும் வந்துட்டு ஏவாள் என்ன சொல்கிறான்றதை கவனிச்சு பாருங்க. அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார். யாருங்க கொடுத்தாரு? தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார். தேவனுக்கு தான் வந்துட்டு ஏவாள் மகிமையை செலுத்துகிறாள் அப்படிங்கறத வந்துட்டு நம்மளால வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இதன் மூலமா ஆதாம் ஏவாள் இவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள் என்பதை வந்துட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நம்முடைய டெய்லி கான்வர்சேஷன்ஸ்ல வந்துட்டு நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோமா, கர்த்தருடைய நாமத்திற்கு நாம் மகிமையை செலுத்துகிறோமா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஆபிரகாம் என்ன பேசுறாருன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனம். Genesis 24:7. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆமென். ஆமென். இங்க ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகி ஈசாக்குக்கு பெண் கொள்ள நினைக்கும் பொழுது தன்னுடைய வேலைக்காரனா இருக்கிற எலையேசரை கூப்பிட்டு, நீ போய் என்னுடைய சொந்தக்காரங்க மத்தியில வந்துட்டு ஒரு பெண்ணை கொண்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது எலையேசர் கேள்வி கேட்கிறார். இப்ப அவங்க வந்துட்டு அந்த பெண் வரமாட்டேன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது, அந்த பெண்ணை அனுப்ப மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்றப்ப ஆபிரகாம் வந்துட்டு யாரை குறித்து பேசுகிறார்? வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். இங்க கர்த்தரை மகிமைப்படுத்தி தான் ஆபிரகாம் வந்துட்டு பேசுறாரு. ஆபிரகாம் சொன்னது போலவே அங்க நடக்கும் பொழுது எலையேசரும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறான் அப்படின்றத பாக்குறோம். அப்படின்னா ஒரு பர்சனல் சக்சஸ் வரும் பொழுது, வாழ்க்கையில நினைத்த காரியத்தை நீங்க அச்சீவ் பண்ணும் பொழுது யாருக்கு நாம் மகிமையை செலுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்மை நாமே நிதானித்து அறிவோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனம். Genesis 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆமீன். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். நாம இதை வழக்கமா எப்படி சொல்லுவோம்? அவன் பெரிய பணக்காரனா இருக்கிறாங்க, அவன் ரொம்ப புத்திசாலி, நல்லா படிச்சான், நல்ல கம்பெனில வந்துட்டு வேலைக்கு போனா, நல்ல பிசினஸ் பண்ணா, வந்துட்டு நிறைய பணம் சம்பாரிச்சிருக்கிறான் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுவான். ஆனா இங்க கர்த்தருடைய பிள்ளைகள் வழக்கமா எப்படி பேசுவாங்க? கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். அப்ப நம்ம சம்பாதிக்கிறது ₹1 இருந்தாலும் வந்துட்டு எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. அந்த பர்சனல் சக்சஸை வந்துட்டு கர்த்தருக்கு நம்ம ஆட்ரிபியூட் பண்றோமா? நம்முடைய அச்சீவ்மெண்ட்ஸை வந்துட்டு கர்த்தருக்கு ஆட்ரிபியூட் பண்றோமா? நான் நல்லா படிச்சேன், எனக்கு இது நடந்துச்சு, நான் நல்லா வேலை செஞ்சேன், எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மை நாமே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? இல்ல நமக்கு வந்த எல்லா சக்சஸ்க்கும் காரணம் வந்துட்டு கர்த்தர் என்று கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? இவனை கவனிச்சு பாருங்க. இவன் வேலை செய்கிறவன் வந்துட்டு ஆபிரகாமுடைய வேலைக்காரன். இவன் வந்துட்டு புறஜாதியானா இருக்கிறான். ஆனா ஆபிரகாமோடு கூட சேர்ந்து அவனும் கர்த்தரை துதிக்கிறான் அப்படிங்கிறத பாக்குறோம். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். யாருங்க கொடுத்தா? உங்களுக்கு ஒரு வீடு இருக்குன்னா அது கர்த்தர் கொடுத்தது. உங்களுக்கு பொருட்கள் இருக்குதுன்னா அது கர்த்தர் கொடுத்தது. உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது. உங்களுடைய குடும்பம் கர்த்தர் கொடுத்தது. இப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் நம்ம எல்லோருக்குமே இருக்கணும். நான் 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 என்ற வழக்கமான பேச்சு தான் மாம்சத்துல எல்லோருக்குமே இருக்கும். நம்முடைய கான்வர்சேஷன்ஸை நம்ம கொஞ்சம் சீரியஸாவே மாத்திக்கணும். இது கர்த்தர் கொடுத்தது, இந்த வேலைக்கு நான் ட்ரை பண்ணேன்,
நான் கஷ்டப்பட்டு இந்த வேலைக்காக நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணேன், என்னுடைய சாமர்த்தியத்தினால எனக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்லாம, இது கர்த்தர் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் நம்முடைய கான்வர்சேஷன்ஸ்லயும் கர்த்தருடைய நாமத்தை நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம பழகணும். வாசிக்கலாம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஜெனசிஸ் 26:22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஆமென். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத பொழுது ஈசாக்கு ஒரு துறவை வெட்டுகிறான். முதலாவது ஒரு துறவை வெட்டும் பொழுது அதுல தண்ணீர் கிடைத்த பொழுது புறஜாதிகள் சண்டையிட்டு அந்த துறவு எங்களுக்கு தான், அந்த கிணறு எங்களுக்கு தான் சொல்லி எடுத்துக்கிறாங்க. அடுத்து 2வது ஒரு துறவை வெட்டும் பொழுதும் அதையும் புறஜாதிகள் சண்டை போட்டு அதையும் அவங்க பிடுங்கிக்கிறாங்க. பின்பு அவ்விடமிட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். 3வதா ஒரு கிணற வெட்டுறான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். யாருங்க இடம் உண்டாக்கினார்? கர்த்தர் நமக்கு உண்டாக்கினார், இடம் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்றான். பட் வழக்கமா இந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, நான் முதல்ல ஒரு கிணறு வெட்டினேன், அடுத்து 2வது ஒரு கிணறு வெட்டினேன், 3வது கிணறு நல்லபடியா இருந்துச்சு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுப்பா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னால 3 கிணறை நான் வெட்டி இருக்கிறேன், நான் ஒரு ரைட்டான டெசிஷன் எடுத்தேன், முதல் 2 அவங்க பிடுங்கிக்கிட்டாங்க, அடுத்து 3வது கரெக்டான ஒரு செலெக்ஷன் பண்ண யோசிச்சு பார்த்தேன், கரெக்டான செலெக்ஷன் பண்ணி இந்த இடத்துல வந்தாக்க பிரச்சனை வராதுன்னு சொல்லி அந்த இடத்த சூஸ் பண்ணினேன். அப்படி நான் என்று நாம் சொல்லி எந்த தருணத்திலையும் கர்த்தர் மகிமைப்படவே இல்லை அப்படின்றத நம்ம நல்லாவே உணர்ந்துக்கணும். எத்தனையோ முறை நம்ம சொல்லியிருப்போம், இந்த ஒரு ரிசல்ட்டுக்கு நான் தான் காரணம், இந்த பாசிட்டிவான ரிசல்ட்டுக்கு நான் தான் காரணம் நம்ம சொல்லியிருப்போம். அப்பொழுதெல்லாம் கர்த்தர் மகிமைப்படவே இல்லை. இனிமேட்டாவது நம்முடைய கான்வர்சேஷனை கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார், கர்த்தர் தான் இதை செஞ்சார், நம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அப்ப எல்லாத்துலயுமே அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இப்ப ஆபிரகாம் ஈசாக்கு மட்டும் இல்ல, அவர்களோடு கூட இருக்கிற வேலைக்காரர்களும் இதைத்தான் செய்யறாங்க. சொல்லப்போனா அவர்களோடு கூட இருக்கிற புறஜாதிகள், அவர்களுடைய எதிரிகள் உள்பட கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்றத பாக்குறோம். இப்ப டெய்லி கான்வர்சேஷன்ல கர்த்தருடைய நாமத்தை அதிகமா பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்த நம்முடைய இருதயத்துல நமக்கு ஒரு உணர்வு இருக்கும், கர்த்தருடைய நாமத்தை நான் வீணிலே பயன்படுத்த கூடாது, கர்த்தருடைய நாமத்தை நான் கரெக்டா தான் பயன்படுத்தணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துறதுக்கு நம்ம பழகும். நமக்கு வந்த சக்சஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கர்த்தர் தான் காரணம், இது இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையை செலுத்துறதுக்கு நம்ம பழகுவோம். இதன் மூலமா அதிகமா பரிசுத்தமா மாற முடியும். நம்ம வார்த்தைகள்ல பாவம் இல்லாமல் பேசுவதற்கு பழக முடியும். வாசிக்கலாம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 28. ஜெனசிஸ் 26:28. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஆமென். ஈசாக்கு நாட்டிலே பெரிய செல்வந்தனான பின்பு பாத்தீங்கன்னா அங்க எதிரி நாட்டு ராஜா அபிமெலேக்குன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவனே கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துறான். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரியே தெரிஞ்சுக்குவான், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று எதிரியே கண்டுபிடிக்க முடியுங்க. புறஜாதிகள், உங்களை சுத்தி இருக்கிற புறஜாதிகள் கூட கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரிதான் இந்த அபிமெலேக் என்கிறவன் நீ என்னையோட பெரிய பணக்காரனா இருக்கிறப்பா, நம்ம சண்டை போட்டுக்க வேணாம், நமக்குள்ளார ஒரு அக்ரிமெண்டோட இருப்போம்னு சொல்லி நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கர்த்தருடைய நாமத்தை ஈசாக்கோடு கூட இருக்கிற வேலைக்காரர்கள் மட்டுமில்ல, அவனோட கம்பீட் பண்ண ராஜாக்கள் உள்பட எல்லோருமே கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் மகிமையை செலுத்துகிறார்கள். அப்ப இந்த ரெகுலர் கான்வர்சேஷன்ல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது வரைக்கும் வாசிச்ச எல்லா வசனத்திலையும் ஒண்ணு கர்த்தர்ன்னு இருக்கும், இல்ல தேவன்னு இருக்கும். இப்ப குழந்தை பிறந்தப்ப அவங்க பேர் வைக்கிறப்ப கர்த்தருடைய நாமத்தை சொல்லிதான் அவங்க பேர் வைக்கிறாங்க. கர்த்தர் தான் இந்த குழந்தையை கொடுத்தாருன்னு சொல்றாங்க. கிணறு வெட்டினப்ப கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தன் பழுகி பெருகி சமாதானமா இருக்கும் பொழுது, ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது அவனை பார்த்துட்டு அவனுடைய எதிரிகள் உள்பட கர்த்தர் தான் அவனை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லி எப்பொழுதுமே ரெகுலர் கான்வர்சேஷன்ல கர்த்தருடைய நாமத்தை ப்ராப்பரா பயத்தோடும் பக்தியோடும் இவர்கள் பயன்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். நாமளும் ரெகுலர் கான்வர்சேஷன்ல கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி அதை பயத்தோடும் நடுக்கத்தோடும் பயன்படுத்தும் பொழுதுதான் நம்முடைய கான்வர்சேஷன் பக்தி விருத்திக்கு எதுவா இருக்கும். வாசிக்கலாம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஜெனசிஸ் 29:32. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார்.
இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ஆமென். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன்னு பேர் வைக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, லேயாளோட அப்பா வந்துட்டு விசுவாசியே கிடையாதுங்க. லேயாளோட அப்பா வந்துட்டு விசுவாசியே கிடையாது. அவன் வந்துட்டு லேயாளோட அப்பா வந்துட்டு என்ன பண்றான், லேயாளுடைய கணவன் யாக்கோபை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறான். அவனுடைய சம்பளத்தை 10 முறை மாத்தினான்றதை வந்துட்டு பாக்குறோம். சம்பளத்தை 10 முறை மாத்தி யாக்கோபை வந்துட்டு அதிகமா துன்பத்துக்கு உட்படுத்தினவன் தான் வந்துட்டு யாக்கோபனுடைய மாமனார். நான் விசுவாசனுடைய மகளா இல்லாத லேயாள் வந்துட்டு கணவரை கல்யாணம் பண்ண பிறகு என்னுடைய கணவனுடைய கர்த்தர் தான் என்னுடைய கர்த்தர், என்னுடைய கணவனுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று அவள் கணவனுடைய தேவனை வந்துட்டு பிடித்து கொண்டு அவர் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்ற பொழுது என்ன சொல்றா, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், கர்த்தர் என் மேல் தயை கூர்ந்தார் என்று சொல்லி அவனுக்கு பேர் வைக்கிறா. இப்ப இந்த அளவுக்கு வந்துட்டு கர்த்தரை பிடித்து கொண்டவர்களா ஒரு புறஜாதி உட்பட வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தை அவங்களுடைய ரெகுலர் கான்வர்சேஷன்ல பயத்தோடும் பக்தியோடும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. நாம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று நாம சொல்லிக் கொள்கிறோம் இல்லைங்களா? இப்ப காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம பேசும் பொழுது கர்த்தர் தான் எனக்கு இது லகுவாக்கி கொடுத்தாரு, எனக்கு இது கர்த்தர் தான் வந்துட்டு ஈஸியா ஆக்கி கொடுத்தாருன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஜெனசிஸ் 30:24. இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ராக்கேலுக்கு பிள்ளை பிறந்ததை வந்துட்டு பாக்குறோம். முதல்ல லேயாளை பார்த்தோம். லேயாளுடைய சகோதரியா இருக்கிற ராக்கேல், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார். யாருங்க கொடுப்பாரு? கர்த்தர் தான் இந்த குமாரனை கொடுத்தாரு, யோசேப்ப. இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். அப்ப எல்லாமே பேர் வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, லேயாள் பேர் வைக்கும் பொழுது, இல்ல ராக்கேல் பேர் வைக்கும் பொழுது, இல்ல ஏவாள் வந்துட்டு பேர் வைக்கும் பொழுது எப்பொழுதுமே கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு பிள்ளைங்களுக்கு அவங்க பேர் வச்சாங்கன்றத பாக்குறோம். ஈவன் லேயாள் மற்றும் ராக்கேல் இவர்களுடைய தகப்பனா இருக்கிற லாபான் உள்பட வந்துட்டு அவனுக்கும் கர்த்தரால தான் யாக்கோபு வந்துட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்றத நல்லாவே வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி வந்துட்டு ஈசாக்கினுடைய எதிரிகள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி யாக்கோபுக்கும் ஓரளவுக்கு எதிரி மாறி இருந்த அதனுடைய மாமனார் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா லாபான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறான், கர்த்தரால தான் வந்துட்டு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்ததுன்னு சொல்லி வாசிக்கலாம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஜெனசிஸ் 30:27. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். ஆமென். உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இந்த லாபான் விசுவாசியே கிடையாதுங்க. அவன் சிலை வழிபாடு பண்றவன். அவனுடைய சிலைகளை வந்துட்டு அவனுடைய மகள் வந்துட்டு ராக்கேல் தூக்கிட்டு வந்துட்டான்னு சொல்லி துரத்திக்கிட்டே வரான். துரத்திக்கிட்டே வந்து அந்த சிலையெல்லாம் தேடுறான். வந்துட்டு யாக்கோபனுடைய கூடாரத்துல அந்த சிலைகளை தேடுறான். அப்படி ஒரு சிலை வழிபாடு செய்யனவன் தான் இந்த லாபான் வந்துட்டு யாக்கோபனுடைய மாமனார். ஆனா அவன் மாமனார் மருமகன்கிட்ட பேசுறப்ப என்ன சொல்றாரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் அப்படின்னாக்க, இப்ப இங்க யாக்கோபுக்கு வந்துட்டு நிறைய செல்வங்கள் வந்துட்டு உண்டாச்சு. அப்ப யாக்கோபு என்னுடைய மாமனார் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாரு, இல்ல என்னுடைய பாஸ் வந்துட்டு என் மேல வந்துட்டு பிரியமா இருந்தா. இன்னைக்கு பல பேர் வேலையில சொல்றாங்க, என்னுடைய பாஸ் என்னுடைய மேனேஜர் என் மேல பிரியமா இருந்ததுனால என் வேலை கொஞ்சம் நல்லா இருக்குங்க, என்னுடைய மேனேஜர் எனக்கு சம்பளம் வந்துட்டு நிறைய கூட்டி கொடுத்தாரு. மேனேஜர் எல்லாம் கொடுக்கலங்க, உங்களுக்கு கர்த்தர் தான் கொடுக்குறார். இல்ல வந்துட்டு என்னுடைய ஸ்கில்ஸ்னாலதான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது, ஸ்கில்ஸ்னாலலாம் ப்ரொமோஷன் கிடைக்கல, கர்த்தர் கண்கள்ல தயவு கிடைத்ததுனாலதான் நமக்கு அந்த ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சிருக்குது. இல்லங்க நான் வந்துட்டு இந்த வீடு வாங்கும் பொழுது மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, அதனால இந்த வீடு வாங்கினதோ இது எல்லாமே எனக்கு வந்துட்டு எல்லாமே விருத்தி அடைந்தது. இல்லைங்க, கர்த்தர் உங்க மேல் பிரியமா இருந்ததுனாலதான் வந்துட்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நல்லபடியா நடந்திருக்கு. அது உங்களுடைய வேலையா இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய திருமணமா இருக்கட்டும், உங்களுக்கு பேர பிள்ளைகள் பிறந்ததா இருக்கட்டும், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், எல்லாமே கர்த்தர் தான் கொடுக்கிறார். நீங்கள் வேதம் வாசித்தது உள்பட கர்த்தர் தான் அந்த விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நாம் வேதம் வாசிப்பது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறது, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம கீழ்ப்படுகிறது, அதன் பிறகு மற்றவர்களுக்கு போய் போதிக்கிறது, இது எல்லாத்தையுமே விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அப்ப நம்முடைய வார்த்தைகள்ல வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நாம் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கணும். நான் செஞ்சேன்னு சொன்னாக்க ரொம்ப கஷ்டம். நியாய தீர்ப்பு நாள்ல வந்துட்டு கஷ்டமான தீர்ப்பு தான் வந்துட்டு இருக்கும். இல்ல கர்த்தர் தான் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தாக்க நியாய தீர்ப்பு நாள்ல நல்ல சமாதானமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும்.
அவன் அவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக என்று கொலோசையர் 4:6 எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா எல்லாத்துக்கும் கர்த்தரை ஆட்ரிபியூட் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைத்த நன்மைகள், உங்களுக்கு கிடைத்த செல்வங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்குமே வந்துட்டு கர்த்தரை ஆட்ரிபியூட் பண்ணி, இது கர்த்தரால் நடந்த காரியம், இது இயேசு கிறிஸ்துவனால நடந்ததுப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு மகிமையை செலுத்தும் பொழுது நாம அங்க தாழ்மையா பேசுறோம். கர்த்தர் அங்கே மகிமைப்படுவார், கர்த்தர் அங்கே பிரியமா இருப்பார். வாசிக்கலாம் ஆதியாகமம் 39 9வது வசனம். ஜெனசிஸ் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவனுடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென். யோசேப்ப அவனுடைய முதலாளியோட மனைவி வந்துட்டு பாவம் செய்ய அழைத்த பொழுது, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து எப்படி? அங்கேயுமே தேவனை தாங்க வந்துட்டு முன்வைக்கிறான். பாவத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றப்ப கூட அவன் தேவனை தான் வந்துட்டு முன்வைக்கிறான். எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நன்மையோ தீமையோ எல்லா இடத்துலயும் வந்துட்டு அவங்க தேவனை தான் வந்துட்டு முன்வைக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு யோசேப்போட கூட இருந்தார் என்பதை சுத்தி இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஈவன் ஜெயில கூட வந்துட்டு யோசேப்பு இருக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார் என்பதை வந்துட்டு எல்லாருமே அறிந்து கொள்கிறதுனால சோ நமக்கும் இதே மாதிரிதான். அப்ப கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் என்பதை வந்துட்டு நம்ம கூட இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்முடைய சாட்சி இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையில, கிரியைகள்ல, நம்முடைய செயல்பாட்டுல எல்லாத்துலயுமே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். வாசிக்கலாம் யாத்ராகமம் 18 வசனங்கள் 9 முதல் 10 வரைக்கும். எக்ஸோடஸ் சாப்டர் 18 verses 9 to 10. கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு யாருங்க இங்க சொல்றா? மோசேயோட மாமனார் இருக்கிற எத்திரோ. மோசேயோட மாமனார் எத்திரோ வந்துட்டு இவரு இஸ்ரவேலனே கிடையாது. இவரு மீதியானிய தேசத்துல இருக்கிறவர் தான் இந்த எத்திரோ. எத்திரோ சந்தோஷப்பட்டார். எதுக்காக எத்திரோ சந்தோஷப்பட்டார்? வந்துட்டு இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. எத்திரோ சந்தோஷப்பட்டு கடைசி என்ன சொல்றாரு? எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னாக்க கேஷுவல் கான்வர்சேஷன்ல வந்துட்டு விசுவாசிகள் மட்டும் இல்லைங்க, விசுவாசிகளோட கூட இருந்த புறஜாதிகள் உள்பட வந்துட்டு அவங்க கர்த்தரை வந்துட்டு மகிமைப்படுத்தினார்கள் என்பதை நம்ம வந்துட்டு பாக்குறோம். அப்படின்னா நாம எந்த அளவுக்கு நம்முடைய ரெகுலர் கான்வர்சேஷன்ல கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம்ன்றத நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்ம உண்மையிலே வந்துட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா நம்முடைய கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்துலயுமே நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை செலுத்துகிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பாசிட்டிவா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணி அவருக்கு மகிமையை செலுத்துற மாதிரி, இது கர்த்தரால் நடந்ததுப்பா, இன்னைக்கு ஒரு வேலைக்கு போனேன், அதை வந்துட்டு கர்த்தர் ஈஸியாக்கி கொடுத்தாரு, இன்னைக்கு ஒரு எக்ஸாமுக்கு போனேன், கர்த்தர் எனக்கு அதை ஈஸியாக்கி கொடுத்தாரு, இன்னைக்கு இந்த காரியத்துக்காக நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போனேன், இந்த கர்த்தர் எனக்கு ஈஸியாக்கி கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம நன்மைகளை வந்துட்டு கர்த்தருக்கு ஆட்ரிபியூட் பண்றோமா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து அறிவோம். வாசிக்கலாம் என்னாகமம் 14 வசனம். நம்பர்ஸ் 14:8. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென். கானான் தேசத்தை உளவு பார்ப்பதற்காக 12 பேரை மோசே அனுப்பி விடுறாரு. வந்தோடனே 10 பேர் வந்துட்டு தப்பான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த தேசம் நல்ல தேசம் தான், ஆனா அந்த தேசத்து மனிதர்கள் வந்துட்டு அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப உயரமா இருக்கிறாங்கப்பா, அவங்க பக்கத்துல நம்ம எல்லாம் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், அங்க எல்லாம் போய் நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றப்ப 2 பேர் உண்மையாக பேசுகிறார்கள். அந்த 2 பேர் பேசிய வசனம் தான் இது. யோசுவா மற்றும் காலேபு. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இங்க அந்த தேசத்தை நம்ம சண்டை போடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாம் அவங்க பிசிக்கலா கணக்கு போடவே இல்லைங்க. அவங்களுடைய கணக்கெல்லாம் வந்துட்டு என்னது? ஸ்பிரிச்சுவல் கணக்கு தான். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் நம்ம போய் ஜெயிச்சிருவோம், நம்ம ஒண்ணும் கவலையே பட வேண்டாம், அவிசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டாம்னு சொல்லி கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்துதான் வந்துட்டு யோசுவாவும் காலேபும் பேசினதுனால 40 வயசுக்கு மேல இருந்தவங்கள யோசுவா காலேபு 2 பேர் தான் கானான் தேசத்தை அடைந்தார்கள். 40 வயசுக்கு மேல இருந்த மனிதர்களில் யோசுவா காலேபை தவிர மீதி 6 லட்சம் பேர்
இவர்கள் வனாந்தரத்திலே மரித்தார்கள். ஏன்னா அவங்க தங்களுடைய கான்வர்சேஷன்ல தங்களுடைய இருதயத்திலேயே வந்துட்டு இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். கான்வர்சேஷன்ல ஏன் பேசணும்? இருதயத்துல கர்த்தர் இருந்தா அது வாயினால கர்த்தருடைய நாமம் வெளிப்படும். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் கர்த்தர் இந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று அவங்க வாயினால அறிக்கையிட்டாங்க. உண்மையிலே அதை சுதந்திரித்தும் கொண்டார்கள். வாசிக்கலாம் உபாகமம் 1 அதிகாரம் 31வது வசனம். டியூட்ரானமி 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆமென். மோசே வந்துட்டு ஜனங்களோடு பேசும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தான் பேசுறான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நம்ம இது வரைக்கும் வாசித்த எல்லா வசனங்களிலும் கர்த்தர் என்கிற கர்த்தருடைய நாமமோ அல்லது வந்துட்டு தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லா இடத்துலயும் வந்துட்டு கர்த்தருக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேஷுவல் கான்வர்சேஷனுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் அவங்களுடைய ஜெபங்கள் கிடையவே கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜெபத்துலதான் நம்ம ஏசப்பா பேரை சொல்லணும் போல இருக்கு, மற்ற நேரத்துல ஏசப்பா பேரை சொல்ல வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது எதுவுமே ஜெபம் கிடையாது, எல்லாமே கேஷுவலான கான்வர்சேஷன். உங்களுடைய கேஷுவல் கான்வர்சேஷன்ல கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தும் பொழுதுதான் வந்துட்டு இருதயத்துல எப்பொழுதுமே அந்த தெய்வ பயம் இருக்கும். இதனால நம்ம வெட்கப்படலாம் வந்துட்டு வேண்டாம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்றது நம்முடைய செயல்பாட்டின் மூலமா தான் தெரியும். நம்முடைய வார்த்தையின் மூலமா நம்முடைய கிரியைகள் மூலமா வந்துட்டு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்துறதுனாலதான் வந்துட்டு ஈவன் அவங்க வீட்டு வேலைக்காரர்கள் உட்பட புறஜாதி வேலைக்காரர்களா இருக்கட்டும், அவருடைய எதிரிகளா இருக்கட்டும், விசுவாசிகளா இல்லாதவர்கள் கூட கர்த்தர் தான் வந்துட்டு உன்னை ஆசீர்வதிச்சாருன்னு நாங்க பாக்குறோம்பா, கர்த்தர் நீ இருக்கிறதுனால என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி புறஜாதிகள் உள்பட சாட்சி கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்படின்னா எந்த அளவுக்கு இவர்கள் கர்த்தருடைய நாமத்தை வந்துட்டு தங்களுடைய நாமனால அறிக்கை பண்ணியிருப்பாங்க. கேஷுவல் கான்வர்சேஷன்ல கர்த்தருடைய நாமத்தை அதிகமா வந்துட்டு பயன்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். டியூட்ரானமி 8:1. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி. சோ கர்த்தர் தான் இங்க பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார் என்று கர்த்தருடைய நாமத்தை கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ்ல அடிக்கடி டெய்லி பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு விசை நம்முடைய கான்வர்சேஷனை நினைச்சு பார்க்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம டெய்லி காலையில இருந்து நைட் வரைக்கும் கணவன் மனைவியோட பேசுறப்ப, மனைவி கணவனோட பேசுறப்ப, பெற்றோர் பிள்ளைகளோட பேசுறப்ப, பிள்ளைகள் பெற்றோரோட பேசும் பொழுது, நம்ம மற்ற சகோதர சகோதரிகளோட, சொந்தக்காரங்க, நண்பர்களோட, ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களோட பேசும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா? இல்ல இவங்களுக்கெல்லாம் கர்த்தரை தெரியாதே, நான் இவங்கள்ட்ட எல்லாம் கர்த்தரை பத்தி சொன்னாக்க வந்துட்டு இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி டவுட் இருந்துச்சுன்னு சொன்னாக்க, எப்படி புறஜாதிகள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள்ன்றதை நீங்க பாக்குறீங்க. லாபானுக்கு கர்த்தர் யாருன்னே தெரியாதுங்க. லாபானுக்கு கர்த்தர் யாருன்னே தெரியாது. ஆனா மருமகன் வந்துட்டு யாக்கோபு கிட்ட பேசும் பொழுது உன்னாலதான் கர்த்தர் வந்துட்டு என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்பதை குறிப்பினால் அறிந்தேன்னு சொல்றான். அதே போல அபிமெலேக் என்கிற ஒரு ராஜா, புறஜாதி ராஜா, அவனுக்கு போய் ஈசாக்கு சுவிசேஷம் அறிவிச்ச மாதிரிலாம் பார்க்கல. பட் ஈசாக்குனுடைய பேச்சின் மூலமா, ஈசாக்குனுடைய நடவடிக்கையின் மூலமா வந்துட்டு நாம உடன்படிக்கை பண்ணிக்கலாம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்ன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அவனும் சொல்றான். எலையேசர் என்கிற ஒரு வேலைக்காரன் வந்துட்டு ஆபிரகாமோட கூட இருக்கும் பொழுது அவனும் கர்த்தரை அறிந்து கொள்கிறான். இங்க புறஜாதிகள் உள்பட வந்துட்டு கர்த்தரை அறிந்து கொள்ளும்படிக்கு விசுவாசிகளுடைய கான்வர்சேஷன் ரொம்ப பயபக்தியா கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிற விதத்துல வந்துட்டு அமைந்து இருக்கிறது. நாமளும் நம்முடைய கான்வர்சேஷன் அப்படிதான் வச்சுக்கணும். வாசிக்கலாம் ரூத் 1 அதிகாரம் 8வது வசனம். ரூத் 1:8. நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. ஆமென். இங்க வந்துட்டு நகோமி விசுவாசிங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. நகோமி வந்துட்டு அவள் இஸ்ரேலிய வந்துட்டு ஒரு பெண்மணி. பட் நகோமியோட 2 மருமக்களும், ஒன்னு ரூத், இன்னொரு வந்துட்டு மருமகள், 2 பேரும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே புறஜாதி பெண்கள். நகோமி 2 மருமக்களையும் நோக்கி என்ன பேசுறாங்க? மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. இங்க கர்த்தருடைய நாமத்தை புறஜாதி மருமக்கள்கிட்ட வந்துட்டு நகோமி பயன்படுத்துகிறார். கர்த்தர் உங்களுக்கு வந்துட்டு தயை செய்வாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி. இப்ப இங்க நகோமியினுடைய விசுவாசத்தினாலதான் வந்துட்டு ரூத் வந்துட்டு நகோமி பின்னாடியே வந்தாங்க.
நகோமியினுடைய வந்துட்டு கடவுளை தன்னுடைய கடவுளா ஏத்துக்கிட்டாங்க. அதன் மூலமா இயேசு கிறிஸ்துவே ரூத்தினுடைய சந்ததியில வரும்படிக்கு பெரிய ஆசீர்வாதம் வந்துட்டு ரூத்துக்கு கிடைத்தது. இது யாருனால? இது நகோமியினுடைய விசுவாசத்தின் மூலமா தான் ரூத் வழியில வந்துட்டு இயேசு கிறிஸ்து பிறக்கும்படிக்கு ஒரு பெரிய கிருபை வந்துட்டு கிடைத்தது. நகோமி மட்டும் அங்க ஒழுங்கான விசுவாசியா இல்லைனாக்க ரூத்தும் நகோமியை விட்டு கிளம்பி போயிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கர்த்தர் தன்னுடைய தெய்வமா ஏத்திருந்திருக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ அவங்களுடைய வழியில பிறந்திருக்க மாட்டார். அப்ப ஒரு விசுவாசி, அந்த விசுவாசி எப்படிப்பட்ட விசுவாசி? கணவனை இழந்துட்டாங்க, பிள்ளைகளை இழந்துட்டாங்க, ஆனாலும் விசுவாசியா இருக்கிறாங்க. இதுதாங்க வந்துட்டு விசுவாசம். அப்ப கூட கர்த்தருடைய நாமத்தை வந்துட்டு பயபக்தியோட அவங்க பயன்படுத்தினதுனாலதான் ரூத்தும் ஒரு விசுவாசியா வந்துட்டு மாறுறாங்க. வாசிக்கலாம் ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமீன். ஆமென். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வசனம் இது. போவாஸ் முதல்ல வந்துட்டு ரூத்தை பாக்குறார். ஒரு புறஜாதி பெண் வந்துட்டு தன்னுடைய நாட்டுல வந்துட்டு வந்ததை போவாஸ் வந்துட்டு பார்த்தோன்னே போவாஸ் என்ன சொல்றாரு? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்படின்னாக்க கர்த்தருடைய நாமத்தை வந்துட்டு போவாஸ் யாருக்கிட்ட சொல்றாரு? ஒரு புறஜாதி பெண்மணிகிட்ட வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தை பத்தி வந்துட்டு பேசுறாரு. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இப்ப கர்த்தருடைய நாமத்தை சொல்லிதான் இவர்கள் எல்லோருமே வந்துட்டு மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. புறஜாதிகள்கிட்டையும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறதுக்கு தயங்காதீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த ஒரு தயக்கம் ஒரு சிலருக்கு இருக்கிறது. புறஜாதிகள்கிட்ட போய் நான் எப்படி இயேசுவின் நாமத்தை சொல்லுவேன்? இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவை தெரியாதவங்க யாருமே உலகத்துல கிடையாது. அவரை விசுவாசிக்கிறாங்களோ இல்லையோ, இயேசுவை தெரியாதவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அப்ப கர்த்தருடைய நாமத்தை நம்ம புறஜாதிகள் மத்தியில பயன்படுத்துறதுக்கு நாம் வெட்கப்படவே கூடாது. வாசிக்கலாம் ரூத் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரூத் 3:10. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. ஆமென். இங்க போவாஸ் வந்துட்டு ரூத்தை திருமணம் பண்றதுக்கு முன்னாடி நடு ராத்திரியில் நடக்கிற டயலாக் எவ்வளவு ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவா பயபக்தியா இருக்குன்றதை கவனிச்சு பாருங்க. அவன் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. இப்ப போவாஸ் கொஞ்சம் வயசானவரா இருக்கிறாரு, ரூத் ஒரு இளம் வயது பெண்மணியா இருக்கிறாங்க. ஆனா போவாஸ் தான் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லி ரூத் வந்துட்டு போவாஸ்ட தெரிவிச்சப்ப போவாஸ் சொல்றது என்னது? மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நடு ராத்திரி நடக்கிற டயலாகுங்க. அப்ப இப்படிதான் தேவபக்தி உள்ள மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்துட்டு அவங்க கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி கர்த்தருடைய வசனத்தை பயன்படுத்துகிற பிள்ளைகளா வந்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய நாமத்திலே செய்ய வேண்டும். இந்த ரூத்துல இருக்கிற ஒவ்வொரு வசனமே அற்புதமான வசனம். இந்த ரூத் 1:8 நகோமி தன்னுடைய புறஜாதி மருமக்கள்கிட்ட கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறாள். ரூத் 2ஆம் அதிகாரத்துல வந்துட்டு போவாஸ் முதல்ல ஒரு புறஜாதி பெண் ரூத்தை பார்க்கும் பொழுது வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிறார். ரூத் 3ஆம் அதிகாரத்துல நடு ராத்திரியில வந்துட்டு ரூத் சொல்றாங்க, நீதான்பா சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க பேசுறத பாருங்க, மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அப்ப கர்த்தருடைய நாமத்தை வந்து எல்லா நேரத்திலையும் பயன்படுத்துகிற பிள்ளைகளா இருந்தாக்க, அந்த பயபக்தியோடு கூட நம்ம பயன்படுத்துகிற பிள்ளைகளா இருந்தா நம்முடைய வார்த்தையில பாவம் இருக்காது. அப்ப நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது என்று எழுதி இருக்கிறது. இப்ப நாவை அடக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்? முதல்ல இருதய சிந்தனைகள் எல்லாமே வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக மாத்திக்கணும். அடுத்து 2வது, வாயில நம்ம பேசும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை அடிக்கடி பக்தி விருத்தியோட பயபக்தியோடு கூட பயன்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 20வது வசனம். 1 Samuel 1:20. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஆமென். அன்னாள் கர்ப்பவதியாகி அன்னாள் ரொம்ப நாளா பிள்ளை இல்லாம இருந்தாங்க இல்லைங்களா? ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். இங்கேயுமே கர்த்தருக்கு தான் அன்னாள் வந்துட்டு மகிமையை செலுத்துறாங்கன்றத பாக்குறோம். ஸோ சாமுவேல் பிறக்கிறாரு. அதன் பிறகு 1 சாமுவேல் புஸ்தகத்துல தாவீது எப்படி வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துறாருன்றதை கவனிச்சு பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 45 முதல் 47 வரைக்கும். 1 Samuel chapter 17 verses 45 to 47. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி,
நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஆமென். தாவீது கோலியாத்தை கொலை பண்ணா, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்க. ஆனா அவனை கொல்றதுக்கு முன்னாடி அவன்கிட்ட என்ன பேசுறான்னு பாருங்க. கோலியாத் கர்த்தருடைய நாமத்தை தூஷித்த ஒரு மனிதன், சரிங்களா? அந்த பேக்ரவுண்ட நல்லா புரிஞ்சுக்கணும். கோலியாத் வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தையே தூஷித்த ஒரு மனிதனா இருந்தான். தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டையோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த, இந்த நிந்தித்தன்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அவன் கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறான். நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். சேனைகளுடைய கர்த்தர் என்று கர்த்தருடைய நாமத்தை ஃபர்ஸ்ட் பைபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணது தாவீது ராஜா தான். தாவீது வந்துட்டு வாலிபனா இருக்கும் பொழுதே சேனைகளின் கர்த்தர்னு சொல்லி முதல்ல பைபிள் இன்ட்ரோடியூஸ் ஆகுறது இந்த இடத்துலதான் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அவன் கர்த்தருடைய நாமத்தை யாருக்கிட்டங்க பேசுறான்? கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்த மனிதனிடம் வந்துட்டு கர்த்தருடைய மகத்துவங்களை பத்தி அவன் பேசுறான். அதே போல 46வது வசனத்துல, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். யாருங்க ஒப்பு கொடுப்பா? நான் வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா சண்டை போட்டேன்பா, என்னுடைய ஸ்மார்ட்னஸ்னாலதான் நான் ஜெயிச்சேன். நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு அவன்கிட்ட போராடினதுனால நான் ஜெயிச்சேன். இல்ல அவன் என்னை வந்துட்டு சின்ன பையன் சொல்லி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான். அவன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணது அவனுடைய தப்புன்னு சொல்லி இங்க வந்துட்டு கோலியாத்தையும் வந்துட்டு அவன் ஆட்ரிபியூட் பண்ணல, தாவீது தன்னையும் ஆட்ரிபியூட் பண்ணல, கர்த்தருக்கு தான் அந்த மகிமை செலுத்துகிறான். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று கர்த்தர் மேல முழு விசுவாசத்தோடு இருந்தான். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இங்க கர்த்தரை பத்தி அவன் மகிமையை செலுத்திட்டு அதன் பிறகுதான் சண்டைக்கே போறான். 47வது வசனத்திலையும், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு யாருகிட்டங்க? கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்த மனிதனிடம் கர்த்தருடைய நாமத்தை வந்துட்டு மகிமைப்படுத்துறான். அப்படின்னா வந்துட்டு யாராவது புறஜாதிகள் இருந்தா கூட முதலாவது வெட்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். புறஜாதிகள்கிட்ட போய் இது இயேசுவால நடந்ததுப்பா, நான் இயேசப்பா மேல நம்பிக்கையா இருந்தேன், அதனால அவர் இந்த காரியத்தெல்லாம் எனக்கு செஞ்சாருன்னு சொல்லி புறஜாதிகள்கிட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பேசுவதற்கு எத்தனை முறை வெட்கப்பட்டிருப்போம்? யோசிச்சு பாருங்க. இனிமேட்டாவது அதை செய்யாம கேஷுவல் கான்வர்சேஷன்ல கர்த்தருடைய நாமத்தை பயபக்தியோடு கூட பயன்படுத்துகிற பிள்ளைகளா நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்முடைய வார்த்தைகளில் பாவம் இருக்காது. வார்த்தைகள்ல பாவம் இல்லைனாக்க கர்த்தர் முன்னாடி பரிசுத்தமா இருக்க முடியும். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 Kings chapter 5 verse 4. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆமென். சாலமோன் ராஜாவான பின்பு அவன் சொல்ற வார்த்தை தான் இது. எப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. இல்ல எங்க அப்பா நல்ல சண்டை போட்டாரு, எங்க அப்பா நல்ல சண்டை போட்டதுனால இப்ப எந்த ராஜாவும் வந்துட்டு பயந்துகிட்டு என்கிட்ட சண்டைக்கே வரதில்ல, இப்படி கூட சாலமோன் சொல்லி இருக்கலாம். பட் தாவீதுக்கு மகிமையை செலுத்தாம கர்த்தருக்கு தான் இங்க சாலமோன் மகிமையை செலுத்துகிறான் அப்படின்றத பாக்குறோம். ஒரு எதிரி நாட்டு ராஜா வந்துட்டு பயங்கர பெரிய படையோட சண்டைக்கு வந்தப்ப விசுவாசம் உள்ள யூத ராஜாக்கள், யூதா கோத்திரத்து ராஜாக்கள் என்ன செய்தார்கள் அப்படின்ற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். 2 நாளாகவும் அதிகாரம் 20 வசனம் 12. 2 Chronicles chapter 20 verse 12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஆமென். சோ இந்த வசனத்தை நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கலாம். இந்த 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்துல வந்துட்டு இங்க யோசபாத் ராஜா வந்துட்டு இங்க பேசுறான். விரோதிகள் அநேகமா இருக்கும் பொழுது வந்துட்டு யோசபாத் வந்துட்டு யார்கிட்ட பேசுறான்? எங்கள் தேவனை, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை.
நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்களுக்கு பலனும் இல்லை, என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. இப்படி என்னைக்காவது நம்ம வந்துட்டு ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கிறோமா? ஆண்டவரே, எனக்கு என்ன பண்றதுனே சுத்தமா தெரியல ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னிச்சு எனக்கு கிருபையா இருங்க, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி டோட்டலா சரண்டர் ஆயிருக்கிறோமா? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளிலெல்லாம் நீ கர்த்தரை நினைத்துக்கொள் என்கிற ஒரு கட்டளை நமக்கு இருக்கிறது இல்லைங்களா? சுய புத்தியை சார்ந்து நம்ம இருக்கிறோமா, இல்ல கர்த்தருக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம ஆட்ரிபியூட் பண்றோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். வாசிக்கலாம் ஏசாயா 38 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரைக்கும். ஐசையா சாப்டர் 38 verses 1 to 3. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய எசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஆமென். ஆமென். எசேக்கியா ராஜா எப்படிங்க இருந்தான்? வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி வந்துட்டு என்ன சொல்றாரு? நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்ப எசேக்கியா ராஜா வந்துட்டு அவன் யாருக்கிட்டங்க பேசுறான்? தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கிதான் அவன் பேசுறான். ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்தேன். அப்ப எல்லா மன பாரங்களையும் கொண்டு போய் கர்த்தர்ட்ட தான் வந்துட்டு பேசுறான். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்ப கர்த்தருடைய பதில் என்னவா இருக்கிறது? உன் தகப்பனாகிய தாவீதின் அடுத்த ஒரு 2 வசனத்துல, ஏசாயா 38 4 முதல் 5 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டினேன். அது மட்டும் இல்லாம உடைய காலில் அத்திப்பழ இலைகளை வந்துட்டு எடுத்து நீ வந்துட்டு போட்டுக்கோ அப்படின்லாம் சொல்றாரு. 3 நாள்ல வந்து நீ ஆலயத்துல இருப்ப. பட் அங்க எசேக்கியா குணமானோட வந்துட்டு என்ன பண்றான்? இந்த மெடிசன் நான் சாப்பிட்டேன், இந்த மெடிசன் எனக்கு குணமாச்சு. இல்ல நான் போன டாக்டர் ரொம்ப கைராசிக்காரருங்க. இன்னைக்கு பல பேர் கிறிஸ்தவர்கள் சொல்ற விஷயமே தான். இந்த டாக்டர் வந்துட்டு ரொம்ப கைராசிக்காரரு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே என் உடம்பு நல்ல உடம்புங்க, எனக்கு உடம்புல வந்துட்டு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, நல்ல திடகாத்திரமான உடம்பு தான் வந்துட்டு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மருந்தை பத்தி நம்ம வந்துட்டு மேன்மை பாராட்டுறதோ, டாக்டரை பத்தி மேன்மை பாராட்டுறதோ, நம்முடைய உடம்பு குறித்து மேன்மை பாராட்டுறதோ இது நம்முடைய வேலை கிடையாதுங்க. கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். அப்ப எசேக்கியா ராஜா வியாதி வந்தப்ப கர்த்தர்ட்ட தான் போய் நின்னான். அதே போல யோசபாத் ராஜா வந்துட்டு எதிரிகள் வந்தப்ப கர்த்தர்ட்ட தான் போய் நின்னான். சாலமோன் ராஜா சமாதானமா இருந்தப்ப கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் என்று எல்லா விஷயத்துக்கும் அவங்க கர்த்தரை தான் வந்துட்டு மகிமையை செலுத்தி இருக்கிறார்கள். இப்ப நம்முடைய கேஷுவல் கான்வர்சேஷன்ல கர்த்தரோடு கூட நாம இருக்கிறோமா, கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிறோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். வாசிக்கலாம் சங்கீதம் 57 முதலாவது வசனம். Psalm 57:1. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஆமென். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். இங்க தேவனை வந்துட்டு அவர் எப்ப கூப்பிடுறாருன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, சவுல் ராஜா வந்துட்டு தாவீதை வேட்டையாட துரத்தும் பொழுது, அப்ப இங்க தாவீதை வந்துட்டு புலம்புறது கூட கர்த்தருடைய பேரை சொல்லிதாங்க அவர் புலம்புறாரு. எனக்கு இறங்கும் தேவனை, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. அப்ப கர்த்தர்ட்ட தான் போய் புலம்புறது கூட கர்த்தர்ட்ட தான் வந்துட்டு புலம்புனுங்க. மனிதர்கள்ட்ட புலம்புறதெல்லாம் பிரயோஜனமே வந்துட்டு கிடையாது. இப்ப நன்மையோ தீமையோ வாழ்வோ சாவோ இல்ல சமாதானமா இருக்கும் பொழுது சாலமோன் சொன்ன வார்த்தையோ, எதிரி நாட்ட ராஜா வந்தப்ப யோசபாத் சொன்ன வார்த்தையோ, வியாதிப்பட்டு கிடந்தப்போ வந்துட்டு எசேக்கியா சொன்ன வார்த்தைகளோ எல்லாமே கர்த்தருடைய நாமத்தை வந்துட்டு அழைக்கிற விதமாக தான் இருக்குது. கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ்ல கர்த்தருடைய நாமத்தை தான் அவர்கள் மகிமைப்படுத்தி அவர்கள் பேசி இருக்கிறார்கள். இல்ல நெருக்கத்திலே கர்த்தருடைய நாமத்தை தான் அவங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இவர்களை நாம் பரிசுத்தவான்கள் என்கிறோம். எல்லா விஷயத்திலையும் அவங்களுடைய வார்த்தை வந்துட்டு பக்தி விருத்திக்கு ஏதுவா கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிறதா இருக்கிறது. இங்க ஒரு புறஜாதி ராஜா என்ன பேசுறான்றதை கவனிச்சு பார்க்கலாம். எஸ்ரா 1 அதிகாரம் 2வது வசனம். எஸ்ரா 1:2. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென்.
கோரேஸ் ராஜா பேசுற வார்த்தை, மேதியா பெர்ஷியாவில் இருக்கிற ஒரு பெரிய ராஜா கோரேஸ் ராஜா வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ஈரான் இருக்கு இல்லைங்களா, ஈரான் தான் மேதியா பெர்ஷியா. கோரேஸ் ராஜா ஒரு புறஜாதி ராஜா. அவன் என்ன சொல்றான்? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி. அவன் வந்துட்டு யாருக்குங்க மகிமையை செலுத்துறான்? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துறான். நாம எல்லாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப கர்த்தருடைய நாமத்தை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறியலாம். கோரேஸ் ராஜா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறான். அங்க அபிமெலேக்கு வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறான். எலையேசர் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறான். ரூத் வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. அப்ப இவ்வளவு புறஜாதிகள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்முடைய கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ்ல நம்ம பயபக்தியோடு கூட பயன்படுத்துகிறோமா இல்லையான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யலைன்னா நம்ம இனிமேட்டு அதை மாத்திக்கலாம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். ஆமென். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? இந்த பேசுறது நெகேமியாவும் எஸ்ராவும் சேர்ந்து ஜனங்கள்கிட்ட பேசுற வார்த்தைகள் தான் இந்த ஒரு வார்த்தை. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பா அப்படின்லாம் அவங்க சொல்ல கிடையாது. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லைங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். அப்ப இந்த உலகப்பூர்வமான சந்தோஷத்தை பத்தி அவங்க பேசல. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கணும். அப்ப கர்த்தருடைய நாமத்தை எல்லா நேரங்கள்லயும் எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும், சந்தோஷமான சிச்சுவேஷனா இருக்கட்டும், நெருக்கமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், கோலியாத்தோட சண்டை போடும் பொழுது எல்லா நேரங்கள்லயும் கர்த்தருடைய நாமத்தை அவங்க கேஷுவலாவே பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதை பயபக்தியோடு கூட அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்ம வாசிக்கிறோம். இப்ப நாமளும் பரிசுத்தவான்களாய் இருக்க நம்ம விருப்பப்பட்டோம்னு சொன்னாக்க நாமளும் நம்மளுடைய டெய்லி கான்வர்சேஷன்ஸ்ல கர்த்தருடைய நாமத்தை பயபக்தியோடு கூட நாம் பயன்படுத்த வேண்டும். வாசிக்கலாம் யோபு 1 அதிகாரம் 21வது வசனம். ஜாப் 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றான். ஆமென். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதோட ஒரு மோசமான சிச்சுவேஷன் வந்துட்டு இருக்கவே முடியாதுங்க. யோபுவுக்கு எல்லா பிள்ளைகளும் ஒரே நாள்ல இறந்து போயிடுறாங்க. யோபுவினுடைய எல்லா பிள்ளைகளும் ஒரே நாள்ல இறந்துடுறாங்க. அவருடைய எல்லா செல்வமும் எல்லா வந்துட்டு ஆசீர்வாதங்களும் ஒரே நாள்ல அவனுடைய கை விட்டு போகுது. யோபுனுடைய வார்த்தை அப்ப கூட கர்த்தரை வந்துட்டு மகிமைப்படுத்துறாங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு மேல நெருக்கமான சிச்சுவேஷன்ல எந்த மனுஷனுமே இருக்க முடியாதுங்க. நமக்கெல்லாம் இந்த சிச்சுவேஷன்லாம் வந்ததே கிடையாது. இதுல பாதியோ கால்வாசியோ அந்த அளவுக்கு கூட நெருக்கத்தை வந்துட்டு கர்த்தர் நமக்கு அனுமதிக்கவே இல்லை. அப்படி இருக்கிறப்ப இந்த சூழ்நிலையிலையும் அவன் கர்த்தருடைய நாமத்தை தான் பேசுறான், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துறான். அப்படின்னாக்க நாமளும் இதை போலதான் இருக்கிறதுக்கு பழகணும். அவன் இதை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்தினதுனாலதான் பின் நாட்கள்ல வந்துட்டு அவனுடைய செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அவனுடைய லைஃப் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அவன் பெரிய செல்வந்தனா இருக்கிறான், மீண்டுமாக அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வாசிக்கலாம். சங்கீதம் 23 முதல் வசனம். Psalm 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்ப நான் தாழ்ச்சி அடைன்னு யாருகிட்ட சொல்றாரு? யாருகிட்ட போய் பேசிட்டு இருக்கிறாரா? தனக்கு தானே தான் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த சங்கீதம் பாடினதுல நிறைய சங்கீதங்கள் பாத்தீங்கன்னாக்க தாவீது தனக்குத்தானே பேசுற மாதிரிதான் வந்துட்டு தெரியும். சங்கீதம் 27 முதல் வசனத்திலையும் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? தாவீது தன்னோடே பேசுகிற வார்த்தைகள், தன்னுடைய ஆத்மாவோட பேசிக்கிற வார்த்தைகள் தான். அங்கேயும் கர்த்தருடைய நாமத்தை தான் பேசிக்கிறார். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். தாவீதை போல நெருக்கத்துல இருந்தா ஜனங்கள் வழக்கமா என்ன சொல்லுவாங்க? நான் என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், ரொம்ப பிரச்சனையில இருக்கிறேன், இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா, அந்த கடவுளுக்கு வந்துட்டு காது இல்லையா அப்படின்ற மாதிரி கர்த்தரை வந்துட்டு குற்றப்படுத்துற மனிதர்கள் வந்துட்டு லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல வந்துட்டு இருக்கிறாங்க. நான் தாவீது நெருக்கத்துல இருந்தப்ப வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தை பயபக்தியோடு அவன் பயன்படுத்தியதை நம்ம பாக்குறோம். நெருக்கமா இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும், நன்மையா இருந்தாலும், தீமையா இருந்தாலும், யோபுவை போல ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லுகிற பிள்ளைகளா கர்த்தருடைய நாமத்தை பயபக்தியோடு
பயன்படுத்துகிற பிள்ளைகளா இருந்தாக்க கர்த்தர் நெருக்கத்திலும் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். வாசிக்கலாம் சங்கீதம் 103 முதல் வசனம். Psalm 103 verse 1. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இந்த புரொட்டஸ்டாண்ட் சபைகள் எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சோனுமே மனப்பாடமா சொல்ற ஒரு மனப்பாட ஜெபம் தான் இந்த ஒரு வசனம். ஆனா இதை உண்மையிலே உணர்ந்து சொன்னா இது ஆசீர்வாதம். உணராம சொன்னாக்க இது கத்தோலிக்கர்கள் ஜெபமாலை சொல்றது போலதான் மணி உருட்டுற மாதிரி தான் ஒரு விஷயம். அற்புதமான ஒரு வசனம். இது யாருகிட்ட பேசுறா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. யாருகிட்ட தாவீது பேசுறாரு? தன்னுடைய ஆத்மாவோட தான் பேசிக்கிறார். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. தன்னோட தான் பேசிக்கிறார். தன்னோட பேசுறப்ப கூட கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை தான் அவர் பேசுறார். இப்ப நீங்க சில நேரம் புலம்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட, உங்களோட நீங்க புலம்பணும்னு ஆசைப்பட்டா கூட கர்த்தருடைய நாமத்தை சொல்லி புலம்புனீங்கன்னா அது உங்களுக்கு பின் நாட்களில் ஆசீர்வாதமாக அமையும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். Proverbs 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆமென். இப்ப யாராவது ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வசனத்தை நீங்க சொல்லலாம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பிளான் போடுறாங்க, அவங்க படிப்பு சம்பந்தமா, வேலை சம்பந்தமா ஏதாவது ஒரு பிளான் போடுறாங்கன்னா, உன் யோசனைகள் உறுதிப்படணும்னா நீ முதல்ல உன்னுடைய செய்கைகளை போய் கர்த்தர்ட்ட ஒப்புவிப்பா. அப்ப கர்த்தர் தான் எல்லாத்தையும் உறுதிப்படுத்துவாருன்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா, கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. வாலிப பிள்ளைகளை பார்த்தா இந்த வசனத்தை சொல்லுங்க. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று எழுதி இருக்கிறது. அப்ப வாலிபன் எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? சங்கீதம் 119 9வது வசனத்துல, கர்த்தருடைய வசனத்தினாலதான் ஒரு வாலிபன் பரிசுத்தமா இருக்க முடியும். அப்ப எல்லா விஷயத்துக்கும் நம்ம கர்த்தரை நம்ம சிருஷ்டி கர்த்தரை நாம் நினைக்கிற பிள்ளைகளா, மற்றவங்கள்ட்ட நினைப்பூட்டுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அநேக புறஜாதிகள் கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் பிரசித்தப்படுத்தினார்கள். கர்த்தருடைய நாமத்தை பயபக்தியோடு கூட பயன்படுத்தினார்கள் அப்படின்றத பாக்குறோம். ஒரு புறஜாதி ராஜா கூட கர்த்தருடைய நாமத்தை நம்ம பயன்படுத்துறதை நம்ம கவனிக்கலாம். யோனா 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோனா 3:8. மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். ஆமென். இங்க நினைவேக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. யோனா நினைவே பட்டணத்தை பார்த்து நீ மனம் திரும்ப, இல்லைன்னா கர்த்தர் உன்னை அழிச்சிருவாருன்னு சொல்றப்ப, இங்க நினைவினுடைய ராஜா என்ன சொல்றான்? மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட வேண்டும். எல்லாருமே மனம் திரும்புங்கப்பா அப்படின்னு சொல்லி யாரை நோக்கி? தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி மனம் திரும்புங்கன்னு சொல்றது. இவர் புறஜாதி நாட்டு ராஜா. இந்த நினைவேன்றது சாதாரண பட்டணம் இல்லைங்க. இது அசீரியா ராஜ்யத்தினுடைய தலைநகரமா இருந்தது. அசீரியா நாட்டுடைய தலைநகரம் நினைவே பட்டணம். பாவத்துக்கெல்லாம் பெயர் போன ஊர் தான் இந்த நினைவே பட்டணம். அந்த ஊருக்கு போச்சுனாலதான் இவங்க எல்லாம் மனம் திரும்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யோனா வேற ஒரு ஊருக்கு ஓடி போறார். தர்ஷீஷுக்கு ஓடி போறதுக்கு கப்பல் ஏறார். பட் அவர்களும் மனம் திரும்பும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த நாட்டு ராஜா கூட அவன் தேவனை நோக்கி எல்லோருமே மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவன் கர்த்தருக்கு தான் ஆட்ரிபியூட் பண்றான் எல்லா விஷயத்தையுமே. மனம் திரும்புதலையும் நம்ம கர்த்தர் நிமித்தமாக நம்ம மனம் திரும்பும் பொழுது இந்த மனம் திரும்புதல கர்த்தரை ஏத்துக்கிறார். ஜெயிலில் இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்றதை கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 25. Acts 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆமென். அப்ப ஜெயிலுக்கு போகும் பொழுது கூட கர்த்தரை நினைக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். கூட இருந்தவங்க எல்லாம் விசுவாசிகள் கிடையாதுங்க. அவங்க வெக்கப்படவே இல்லை. ஜெயில இருந்தவங்க எல்லாம் விசுவாசிகள் கிடையாது. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இதை நல்லா கவனிச்சு பாருங்க. காவல்ல இருந்த எல்லாருமே இவர்கள் தேவனை துதித்து பாடுவதை எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, நான் எங்க வீட்டுல பாட்டு பாடினாக்க, கர்த்தரை துதிச்சு பாடினாக்க பக்கத்து வீட்டுல கேட்டுருவாங்களே அப்படின்ற அந்த பயம்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேணா அவங்களுக்கு தொந்தரவு பண்ண வேணாம்னு நினைக்கலாம், அதுல தப்பு இல்லை. யாருக்கும் நம்மளால தொந்தரவு வேண்டாம்னு நினைக்கிறதுல தவறு கிடையாது. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு, நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கு நாம் பயப்படுகிற பிள்ளைகளா, கூச்சப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. ஜெயில இருக்கிறப்ப மட்டும் இல்லைங்க,
அப்போஸ்தலர்களை வந்துட்டு ஒரு சிலர் பயமுறுத்தும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை கவனிச்சு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வசனங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 4 verses 29 to 31. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். ஆமென். அப்போஸ்தலர்களை வந்துட்டு இவங்கெல்லாம் பயமுறுத்தினப்ப, பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், மூப்பர்கள் இவர்கள் பயமுறுத்தினப்ப அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்கள் அற்புதங்கள்லாம் நடக்கும்படி எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க ஆண்டவரே. இப்படி அவங்க ஜெபம் பண்ணப்ப என்னங்க நடந்துச்சு? 31வது வசனத்துல, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்ப யாராவது உங்களை பயமுறுத்தினாங்கன்னா அப்ப கூட நீங்க கர்த்தருடைய நாமத்தை அழைக்கலாங்க. ஜெயில இருந்தா கூட கர்த்தருடைய நாமத்தை நம்ம அழைக்கலாம். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம், கடைசி அதிகாரத்துல கடைசி ஒரு 1-2 வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு? இவர்களை சாட்சியாக அறிவிக்கிறவர், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். கடைசி நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடி நம்முடைய வாயில இருக்க வேண்டிய அந்த வார்த்தைகள் இவைகளே. கர்த்தராகிய இயேசுவே, நீர் சீக்கிரமாய் வாரும் ஆண்டவரே. எந்த நேரத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளா வந்துட்டு நம்ம இருக்கணும். அதை வந்துட்டு பயபக்தியோடு கூட பேசுகிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. இப்ப மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அப்படி நான் பேசுற வார்த்தையில வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தையும் கர்த்தருடைய வசனங்களையும் அதிகமா பயன்படுத்தும் பொழுதுதான் பாவம் இல்லாமல் நம்மளால பேச முடியும். அப்படின்னாக்க நீங்கள் வார்த்தையினாலாவது, கொலோசியர் 3:17 சொல்லுது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது எதை செய்தாலும் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலர்களை பயமுறுத்தினப்ப அவங்க கர்த்தாவேன்னு சொல்லி கூப்பிட்டு இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டு அழைச்சு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் கிருபையை கொடுத்தார். பவுலும் சீலாவும் ஜெயில இருந்தப்ப கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் கூவி அழைத்தார்கள். நினைவே பட்டணம் கவிழ்க்கப்படும் என்று யோனா பிரசங்கம் பண்ண பொழுது புறஜாதி வந்துட்டு அவன் வந்துட்டு நம்ம எல்லாம் ரிப்பன் பண்ணுவோம், நம்ம எல்லாம் மணந்துருமோன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை இவர்கள் எல்லோருமே கூவி அழைத்ததை வந்துட்டு பாக்குறோம். யோபுவுக்கு தன்னுடைய எல்லா பிள்ளைகளும் ஒரே நாளிலே மரித்த பொழுது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தருடைய நாமத்தை அவன் பயன்படுத்தினான். ஜனங்கள் எல்லாம் வந்துட்டு பாவத்துக்காக மனம் திரும்பி அவர்கள் அழுது கொண்டிருந்த பொழுது நெகேமியாவும் எஸ்ராவும் வந்துட்டு நீங்கள் விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பது எங்களுடைய பலன் என்று அப்பயுமே கர்த்தருடைய நாமத்தை தான் சொல்றாங்க. கோரேஸ் ராஜா வந்துட்டு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தான் இந்த எல்லா ராஜ்யங்களையும் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று ஒரு புறஜாதி ராஜா வந்துட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்தினதை பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டப்ப கர்த்தரை கூவி அழைத்தான். யோசபாத் ராஜாவுக்கு வந்துட்டு எதிரி நாட்டு மூலமா ஒரு நெருக்கம் வந்தப்ப கர்த்தருடைய நாமத்தை அவன் பயன்படுத்தினான். சாலமோனுக்கு அமைதியும் சமாதானம் இருந்த பொழுது என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார் என்று, இளைப்பாறுதலுக்கு கூட கர்த்தர் தான் கொடுத்தார் என்று கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறான். அப்ப தாவீது வந்துட்டு கோலியாத்தோட சண்டை போடும் பொழுது அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை தான் கூவி அழைக்கிறான். அன்னாளுக்கு பிள்ளை பிறந்தப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு அவர்கள் மகிமையை செலுத்துகிறார்கள். போவாஸ் வந்துட்டு ரூத்தை பார்க்கும் பொழுது வந்துட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி ஒரு புறஜாதி கிட்ட கர்த்தரை பத்தி பேசுறான். நகோமி தன்னுடைய மருமகள்கிட்ட பேசும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை பத்தி தான் பேசுறாங்க. யோசுவாவும் காலேபும் வந்துட்டு கானான் தேசத்தை பார்த்துட்டு வந்தப்ப கர்த்தர் நம்மில் பிரியமா இருந்தார், இந்த பூமியை நமக்கு கொடுப்பாருன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு அவர்கள் மகிமையை செலுத்துகிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இதை போன்ற எல்லோருமே அவங்க ஜெயில இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாலும், மாமனார் மூலமா கஷ்டம் வந்தாலும், புறஜாதிகள் மூலமா கஷ்டம் வந்தாலும், எல்லாருக்கிட்டையுமே கர்த்தருடைய நாமத்தை அவங்க டெய்லி கான்வர்சேஷன்ஸ்ல பயன்படுத்தினத நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். இது வரைக்கும் ஒரு 50 வசனங்கள் நாம் வாசிக்க கேட்டு இருக்கிறோம். எல்லா வசனங்கள்லயுமே கர்த்தர் அல்லது தேவன் என்று எழுதி இருக்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். இது எல்லாமே கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ் தான். நிறைய வசனங்கள், மெஜாரிட்டி வசனங்கள் இன்னைக்கு பேசினது ஜெபங்கள், ஒரு 1-2 ஜெபங்கள் இருந்துச்சு. பட் ஜெபங்களை காட்டிலும் டெய்லி கான்வர்சேஷன்ல கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் எடுத்து பேசினாங்க.
நாமளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வந்துட்டு பயன்படுத்துவதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. அப்படி இது வரைக்கும் நம்ம வெட்கப்பட்டிருக்கிறோம்னா முதலாவது நம் மனம் திரும்பி இன்னைக்கு நம்ம மன்னிப்பு கேட்கலாம். இயேசுவே ஆண்டவரே, நான் உங்களுடைய நாமத்தை வந்துட்டு எடுத்து பேசுவதற்கு, உங்களுடைய நாமத்தை பயன்படுத்துறது கூட நான் ஒரு புறஜாதி முன்னாடியோ இல்ல வந்துட்டு சத்தியம் அறியாத கிறிஸ்தவர்கள் முன்னாடி நான் வந்துட்டு கூச்சப்பட்டிருக்கிறேன். இல்ல என்னுடைய கணவன் முன்னாடி, என்னுடைய மனைவி முன்னாடி, என்னுடைய சொந்தக்காரங்க, நண்பர்கள் முன்னாடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்துறதுக்கு நான் கூச்சப்பட்டிருக்கிறேன், என்ன மன்னிங்க ஆண்டவர்ன்னு சொல்லி நம்ம மனம் திரும்பி, ஏசப்பா இனிமேட்டு வந்துட்டு நம்முடைய நாமத்தை எப்படி பரிசுத்தவான்கள் வேதத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்களோ பயத்தோடும் பக்தியோடும் உடைய நாமத்தையும் உடைய வசனங்களையும் பயன்படுத்துவதற்கு எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய நாமத்தை அதிகமா நம்ம வந்துட்டு பயபக்தியோடு பயன்படுத்தும் பொழுது, கர்த்தருடைய வசனங்களை நாம் பயபக்தியோடு கூட நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வார்த்தை பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கும். நம்ம சொல்றத வந்துட்டு கேட்கிற மத்தவங்களுக்கு வந்துட்டு பக்தி விருத்தியா இருக்கும். அவங்க பிரச்சனைகள்ல இருந்து அவங்க விடுதலை ஆவாங்க. வந்துட்டு நம்முடைய வார்த்தைகளை கேட்கணும், இந்த வசனங்களை கேட்கணும்னு சொல்லி பிரியமா வந்து உங்கள்ட்ட கவுன்சிலிங்காக வந்துட்டு வருவாங்க. அப்ப நாம் எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். சோ இதை நம்ம மனதில இருத்தி கொண்டு நம்ம மனம் திரும்பி ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையே, போற்றுகிறேன், புகழுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் என்றும் உடையது. இந்த வேளையில ஏசப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எந்த காரியத்திலும் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். எப்பொழுதும் கர்த்தரை நினைத்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை வந்துட்டு பயன்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. இந்த எல்லா வசனங்களுக்கும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பைபிளை நாங்க வாசிக்கும் பொழுது எல்லா பரிசுத்தவான்களும் உங்களுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலையிலையும் பயன்படுத்தி இருக்கிறாங்கப்பா. ஏவாளுக்கு பிள்ளை பிறந்தப்போ வந்துட்டு எனக்கு கர்த்தர் தான் இந்த குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அந்த குமாரனுக்கு பெயர் வைக்கிறா. ஆபிரகாம் எலியேசர் அனுப்பும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை சொல்லிதான் அனுப்புறான். எலியேசர் தன்னுடைய காரியம் வாய்த்தப்போ வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொள்கிறான் அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறோம். ஆண்டவரே, ஈசாக்கு ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிறான். புறஜாதியா இருந்த அபிமலைக்கு கூட கர்த்தருடைய நாமத்தை தான் வந்துட்டு பயன்படுத்தி நிச்சயமாய் கர்த்தர் மோடே கூட இருக்கிறார் என்று ஈசா கூட பேசும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி புறஜாதிகள் கூட பேசி இருக்கிறாங்கப்பா. அதே போல ஆண்டவரே, லேயால் கர்ப்பமான பொழுது, ராக்கேல் கர்ப்பமான பொழுது, அன்னாள் பிள்ளை பெற்ற பொழுது இவர்கள் எல்லாருமே ஆண்டவரே உடைய நாமத்திற்கு அவர்கள் மகிமையை செலுத்தினார்கள். லாபான் போன்ற புறஜாதிகள் கூட வந்துட்டு ஆண்டவரே நீர் ஆண்டவரே நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்று கர்த்தருடைய நாமத்தை வந்துட்டு ஆண்டவரே அவர்கள் எல்லோருமே மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். நாங்களும் ஏசப்பா ஆண்டவரே உடைய நாமத்தை இதுவரைக்கும் மகிமைப்படுத்தாத ஒவ்வொரு தருணங்களுக்கும் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நான் இதை செஞ்சேன், என்னோட அறிவினால இதை செஞ்சேன், நான் தான் இதுக்கு காரணம், என்னுடைய அறிவு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவரே இயேசுவே, நாங்க எங்களை மகிமைப்படுத்தின நாட்களுக்காக எங்களை நீர் மன்னிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன், நான் சரியா முடிவு எடுத்தேன், என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவரே எங்களை நாங்கள் மகிமைப்படுத்தின ஒவ்வொரு தருணங்களுக்கும் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் இன்று தொடங்கி நாங்கள் இனிமேட்டு எல்லா காரியத்திற்கும் நீர் கொடுத்த ஞானம், நீர் கொடுத்த அறிவு, நீர் கொடுத்த பொக்கிஷம், நீர் கொடுத்த ஆசீர்வாதம் என்று எல்லா விஷயத்துக்கும் இயேசுவே ஆண்டவரே உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் யோசுவாவை போல, காலேபை போல நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருந்து உடைய நாமத்தை எல்லா காரியத்திலும் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. எப்படி நகோமி வந்துட்டு ரூத்திட்ட பேசுறப்பயோ, போவாஸ் வந்துட்டு ரூத்திட்ட பேசுறப்ப புறஜாதிகள்கிட்ட கூட கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் தைரியமாய் பேசினார்கள் ஆண்டவரே. அதே போல நாங்களும் புறஜாதிகளா இருந்தாலும் எல்லார்கிட்டையும் இயேசுவே ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் தைரியத்தோடு எடுத்து பேசுவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரை எப்படி வந்துட்டு ஆண்டவரை தாவீது வந்துட்டு பெலிஸ்தனை ஜெயிப்பதற்கு முன்னாடி பெலிஸ்தன்ட்டு வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினானோ அதே போல நாங்களும் ஆண்டவரை உடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களா இருந்தாலும் அவர்கள் முன்னாடி உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரை. நாங்கள் ஆண்டவரை யோசபாத்தை போல நெருக்கப்பட்டிருந்தாலும், எசேக்கியாவை போல வியாதிப்பட்டு இருந்தாலும் எல்லா நேரத்திலும் உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரை. எப்படி ஆண்டவரை யோபு எல்லா பிள்ளைகளையும் இழந்த நிலைமையில கூட கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாரோ அதே போல நாங்களும் எல்லா நேரத்திலையும் ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று நாங்கள் சொல்வதற்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. பவுல போல, சீலாவை போல ஜெயில இருந்தாலும்
அப்போஸ்தலர்களை போல பயமுறுத்தப்பட்டிருந்தாலும் எல்லா நேரத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள பிள்ளைகளா எங்களுடைய டெய்லி கான்வர்சேஷன் எங்களுடைய வீட்டுல நாங்க பேசும் பொழுது, கணவர்கிட்ட, மனைவிட்ட, பிள்ளைகள்கிட்ட, பெற்றோர்கிட்ட, ஆண்டவரே சகோதர சகோதரிகள்கிட்ட பேசும் பொழுது எப்பொழுதும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று எங்கள் எல்லோருமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் வீணிலே வழங்குகிற பிள்ளைகளா இல்லாமல் எப்பொழுதும் பயபக்தியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் பேசுகிற பிள்ளைகளா இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களுடைய விசுவாசத்தை எங்களுடைய நாவினால நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு உடைய நாமத்தை சொல்லி உடைய வசனத்தை சொல்லி ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் நாவினால் அறிக்கையிடுவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதற்காகவும் எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறோம். எங்களை தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. உடைய நாமத்தினால உடைய வசனத்தினால தொடர்ந்து பரிசுத்தமாவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. இவ்வாறு சபை முழுவதும் உடைய நாமத்தை உச்சரிப்பதன் மூலமா உடைய வசனத்தை கடைபிடிப்பதன் மூலமா நாங்கள் எல்லோரும் பரிசுத்தம் உள்ளவர்களா மாறி நாங்கள் சந்திப்பதற்கு தயாரிப்போடு இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதற்காக ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்ட எல்லா ஆத்மாக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரதர் சிஸ்டர்ஸ் யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தாலும் சாட்சிகள் இருந்தாலும் நம்ம சபையாரோட பகிர்ந்துக்கலாம். ஒரு பிரேயர் சொல்லுங்க சிஸ்டர். போயிட்டு வந்தேங்க பிரதர். அவங்க பிரசவத்துக்கு எப்பனாலும் நீங்க தயாரா இருந்துக்கங்க. ஆனா கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க பிரதர். அதனால பாப்பாவுக்கு ஜெபம் பண்ணிக்கலாம் பிரதர். அந்த பண தேவையெல்லாம் தேவன் சந்திக்கணும். நார்மலுக்கே 30,000 சொல்றாங்க பிரதர். அதுக்காக எல்லா தேவையும் தேவன் சந்திக்கணும். பண்ணிக்கலாம் பிரதர். ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, எங்களப்பா தந்தையே, போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், மக்க நன்றி செலுத்துகிறோம், மக்க ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சகோதரி ஆண்டவரே மலருக்காக ஆண்டவரே சகோதரன் சுரேஷ்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அவருடைய மகளுக்கு ஆண்டவரே நீங்க பிள்ளை கொடுத்திருக்கிறீங்க. அந்த குழந்தைக்காக மக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த குழந்தையினுடைய ஆண்டவரே டெலிவரி டைம் நெருங்கிருச்சு. நீங்க ஆண்டவரே அந்த தாயையும் அந்த மகளையும் இயேசு கிறிஸ்துவின் அந்த பிள்ளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. அவங்களுடைய தேவைகளை நீங்க சந்திங்க ஆண்டவரே. அதே போல இயேசப்பா ஆண்டவரே உடம்பு நல்லா திடகாத்திரமா இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க. தேவையான அளவுக்கு ஆண்டவரே சரீரத்துல ஆண்டவரே குழந்தைக்கு தேவையான அளவுக்கு ஆண்டவரே தண்ணீர் இருப்பதற்கும் நல்லபடியா ஹெல்த்தியா அந்த பிள்ளை வந்துட்டு வெளியே பிரித்தெடுக்கப்படுவதற்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. டாக்டர்களுக்கு, அந்த நர்சஸ்க்கு, சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாருக்கும் நீங்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த ஆண்டவரே பிரசவிக்கிற அந்த மகளுக்கு நல்ல திடகாத்திரமான சரீரத்தை கொடுங்க, நல்ல உடல்ல பலனை கொடுங்க, விசுவாசத்தை கொடுங்க, இருதயத்துல தைரியத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தை உச்சரித்து விசுவாசத்தோடு உச்சரிக்கக்கூடிய கிருபை பாராட்டுங்க. நல்லபடியா அந்த குழந்தையை பிறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த பிள்ளையும் ஆண்டவரே அந்த தாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்க அவங்களோட கூட இருங்க, அவங்கள வழி நடத்துங்க, அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. டெலிவரி நல்லபடியா முடிஞ்சு அவங்க தொடர்ந்து வந்துட்டு சாட்சியாய் வாழ்வதற்கு இந்த குடும்பத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? சொல்லுங்க. அண்ணன் ஜான் போஸ்கோ அண்ணனுக்கு மூச்சு குழாயில கேன்சர் இருந்துச்சு. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம சபையிலயும் சொல்லி நல்லா ஜெபிச்சுக்கிட்டோம். அந்த 9 மணி 8 மணி பிரேயர்லயும் சகோதரிகள்டையும் ஸ்கேன் இப்ப ரிப்போர்ட் எடுத்து போய் காட்டினப்ப கட்டி ஃபுல்லா கரைஞ்சிட்டு இப்ப கேன்சருக்கு கட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்குது அண்ணனுக்கு. அண்ணனும் சத்தியத்தை ஏத்துட்டு இருக்காங்க. சபைக்கும் தஞ்சாவூர் கூடுகைக்கும் போயிட்டு இருக்காங்க. அருள்செல்வி சிஸ்டர் வீட்டு கூடுகைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. அதான் இந்த வாரமும் வருவாங்க, அங்க சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தர் அண்ணனுக்கு சுகத்தை கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துறேன். சகோதர சகோதரி எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துறேன் பிரதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பாவுக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல பெரிய அற்புதத்தை ஏசப்பா பண்ணிருக்கிறாரு. இன்னைக்கு கேன்சர் கட்டியே கரைஞ்சு போகிற அளவுக்கு ஆண்டவர் பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறாரு. ஏசப்பாவுக்கு நன்றி. பட் அது அந்த விசுவாசமும் வளர்றதுக்கு ஏசப்பா இந்த நாட்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. விசுவாசம் வளர வளர இந்த கேன்சர் கட்டியும் அவர் சுகமாக்கி இருக்கிறாரு. திருவாங்க இந்த வாரம் நம்ம தஞ்சாவூர்ல சந்திச்சு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவரையும் வர சொல்லுங்க. அண்ணா இந்த தஞ்சாவூர் இந்த 1ஆம் தேதி கூடுகைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்லிட்டேன் இந்த வாரம் கூடுகன்னு. அவங்க கண்டிப்பா இந்த வாரம் வருவாங்க பிரதர். சரிங்க சிஸ்டர், நல்லது. எல்லாரும் முன்னாடி ஒரு சாட்சி சொன்னா நல்லா சந்தோஷமா இருக்கும்.
பீட்டர் பிரதருக்காக தான் நான் சாட்சி சொல்லுங்க சார். சொல்லலாம்னு பிரதர் எப்படி இருக்கிறாரு? பிரதர் நல்லா இருக்காங்க பிரதர். அவருக்கு கண் பார்வை தெரியாம இருக்குன்னு நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம். ஆனா அவருக்கு சுத்தமாவே தெரியலையாட்டிருக்கு. ஐயோ அப்படின்ட்டு நாங்க சரி அவர் டாக்டர் சொன்ன மாதிரியே அந்த ரத்த ஓட்டம் இல்லையாட்டிருக்கு, அவரு தானாவே வரும் அப்படின்னா நான் நிறைய பேர் சொன்னாங்க, இல்ல அப்படி எல்லாம் பண்ணாதீங்க, ஒரு ஐ டாக்டர்கிட்ட போய் நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது வந்து சில நேரத்துல ஒரு வாய்ப்பு கூட இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க பிரதர். சரி எதுக்கும் நம்ம போய் பார்க்கலாம், அதுல ஒண்ணுமே பிரச்சனை இருக்க கூடாது அப்படின்னு தான் நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு போனோம் பிரதர். அப்புறம் அதே மாதிரி செக் பண்ணிட்டு அவருக்கு வந்து கண்ணுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு பார்வை சீக்கிரமாவே தெரிஞ்சிரும், அதுல வந்து புற வந்து 30 or 40% தான் இருக்கு, அது அந்த டிராப்ஸ் ஊத்துனாவே சரியாயிரும், அவருக்கு அந்த நரம்புல போற ரத்த ஓட்டம் போயிருச்சுனாவே கண்ணு நல்லாவே தெரிஞ்சிரும், அது சீக்கிரமா தெரியுங்க, அவ்வளவுதான், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க பிரதர். அப்புறம் ரிக்வஸ்ட் ப்ரேயர் வந்து அவர் நைட் ஆனா ரொம்ப கால் வலின்னு சொல்லிட்டு அவருக்கு லெஃப்ட் சைடு வந்து கால் வலின்னு பயங்கரமா அழுகுறாருன்னா அவர் எங்ககிட்ட சொல்றது இல்லைங்க பிரதர். அந்த கட்டல்ல வந்து அவரே அப்படியே அடிச்சுக்கிறாரு, அவ்வளோ பெயின் அவருக்கு, அந்த பெயின் வரக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணிக்கிங்க பிரதர். அப்புறம் அந்த சிறுமூல பெருமூல இருக்கிற ரத்த கசுவு எல்லாமே சீக்கிரமா கரைஞ்சு போகணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிக்கிங்க பிரதர். சரிங்க சிஸ்டர், ப்ரேயர் பண்ணுங்க. இயேசுவே ஆண்டவரே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையது. ஏசப்பா, சகோதரன் பீட்டரை வந்துட்டு இந்நாள் வரைக்கும் நீங்க அற்புதமா ஆசீர்வதித்து ஏசப்பா அவரை வழி நடத்தி வரீங்க. அவர் ஆரம்பத்துல இருந்த நிலைமைக்கு இன்னைக்கு எவ்வளவோ முன்னேறி வந்திருக்கிறாரு, எவ்வளவோ மாற்றத்தை கொடுத்திருக்கிறீங்க, எவ்வளவு சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மரண கட்டுகள்ல இருந்து அவரை விடுவித்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஏசப்பா அவருடைய கண் பார்வை வந்துட்டு ஆண்டவரே, டாக்டர் வாயினால நீங்க சொல்ல வச்சிருக்கிறீங்க, கண்ணுல பெரிய பிரச்சனை கிடையாது, ஒரு 30-40% தான் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குது, அதுவும் சீக்கிரமா வந்துட்டு கண்கள்ல வந்துட்டு ரத்த ஓட்டம் இருந்துச்சுனாக்க கண்கள் வந்துட்டு பரிபூரணமா சுகமாயிரும்னு ஆண்டவரே டாக்டர் வாயில இருந்து நீங்க சொல்ல வச்சிருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. அவருடைய கண்கள்ல வந்துட்டு நல்ல ரத்த ஓட்டம் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் சகோதரனை ஆசீர்வதிக்கிறோம். கண்ணுல இருக்கிற எல்லா பொறையும் வந்துட்டு நீங்கி அவர் கண் தெளிவாய் தெரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் சகோதரனுடைய கண்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரனுடைய கண்கள் ரெண்டுமே தெளிவாய் தெரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் அவர் கண்களை ஆசீர்வதிக்கிறோம். கண்களை நல்லபடியா ரத்த ஓட்டம் இருப்பதற்கு கண்களுக்கு போகிற ஆண்டவரை எல்லா ரத்த நரம்புகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அவருக்கு இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. அவருடைய ஆண்டவரை இடது பக்கம் ஆண்டவரை காலில் இருக்கிற எல்லா வலிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். சகோதரனுக்கு இடது பக்கம் இருக்கிற எல்லா கால் வலிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் சகோதரனுக்கு கால் வெளியிலிருந்து முழு விடுதலை நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, அவருடைய மூளையில இருக்கிற எல்லா ஆண்டவரே அந்த ரத்தத்துல இருக்கிற அந்த லீக்கேஜையும் ஆண்டவரை நீங்க நீக்கி போடுங்க ஆண்டவரே. அந்த ஆண்டவரே எல்லா ஹேமரேஜையும் எல்லா லீக்கேஜையும் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எப்பொழுதே வந்துட்டு நிற்க வேண்டும் என்று நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பிரெயின் வந்துட்டு நல்லபடியா ஆண்டவரே அவர் சிந்திப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க. பழைய ஞாபகங்கள்லாம் கரெக்டா வந்து எல்லாத்தையும் ப்ராப்பரா சிந்தித்து ப்ராப்பரா பேசுவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அவருடைய இருதயத்திலிருந்து அவருடைய மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. சகோதரனுடைய பெருமூளை சிறுமூளை எல்லாவற்றையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க சகோதரனுக்கு இரக்கம் பாராட்டுங்க. சகோதரன் முற்றிலுமா பரிபூர்ணமா சுகமடைந்து ஆண்டவரே உடைய ஆண்டவரே பிள்ளைகள் முன்னாடி அவர் சாட்சியாய் நிற்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர், என் வீட்டுக்காரர் ஜெயக்குமாருக்காக ப்ரேயர் பண்ணோம் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். அந்த பைபாஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் போயிட்டு தான் இருக்கு பிரதர். 1 மட்டும் எடுத்துட்டாங்க. 4 வச்சிருந்தாங்க முன்னாடி. 1 கம்மியாயிடுச்சு. அது நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. இன்னும் 3 இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆனா கம்மியாயி வந்துட்டு இருக்கு. அது ஃபுல்லா கம்மியாயிடுச்சுன்னா எடுத்துருவாங்க. அந்த தையல் போட்ட ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துல வந்து கொஞ்சம் புண்ணு இருக்கு. அது ஆறட்டும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இன்சுலின் போடுறாங்க பிரதர். 4 வாட்டி போடுறாங்க ஒரு நாளைக்கு கணையத்துக்கு. இப்ப இதுதான் ஸ்டேட்டஸ் பிரதர். இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. பெட்ல தான் இருக்காரு. ஓகே, நம்ம ஜெபிக்கலாம் அவருக்காக. இயேசுவே ஆண்டவரே, ஆண்டவரே சகோதரன் ஜெயக்குமாருக்காக
மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே கணையத்தை முழுவதும் நீர் முற்றிலுமா சுகமாக்க வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அவருடைய பைபாஸ் பண்ணியிருக்கிற நிலைமையில வந்துட்டு ஆண்டவரே உடல் சரீரம் முழுவதுமா சுகமாவதற்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அவருடைய ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறதுனால அந்த புண்ணு எல்லாமே ஆறுவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. இன்சுலின் போடுற நிலைமை எல்லாம் வந்துட்டு மாறி உடல் நார்மலாக மாற வேண்டும் என்று சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் செய்த தப்பிதங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் தயவாய் ஒரு விஷயம் நீங்க மன்னிங்க ஆண்டவரே. இரக்கமாய் இருந்து அவர் மேல் கிருபையாய் இருந்து அவர் மன்னித்து அவருடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு சுகத்தை கட்டளையிடுங்க. அவர் இனிமேட்டு வந்துட்டு பாவம் செய்யாதபடிக்கு அவருக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இனிமேட்டு இயேசப்பா உண்மை மட்டுமே பற்றி கொள்வதற்கு இந்த குடும்பத்திற்கு இரக்கம் பாராட்டுங்க. சகோதரியினுடைய விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவரே அந்த சகோதரன் சுகம் பெற்று ஆண்டவரை உம்மை பின்பற்றுவதற்கு அந்த குடும்பத்திற்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். சகோதரனுடைய சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போய் நாங்கள் கட்டளை சகோதரனுடைய சரீரத்துல வந்து கிரியை செய்கிற எல்லா அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். சகோதரன் ஜெயக்குமாரோட சரீரத்துல கிரியை செய்கிற எல்லா அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால சகோதரனை நாங்கள் விடுவிக்கிற ஆண்டவரே. சகோதரனுக்கு இரக்கம் பாராட்டுங்க. சகோதரனுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அவருக்கு முழு சுகத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளை எடுக்கிற ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. ஜபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூ பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர். ஐ புண்ணெல்லாம் இப்ப கொஞ்சம் ஆறிட்டு வருது. அந்த புண்ணு பூரா ஆறுனாதான் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு டாக்டரு. எனக்கு எல்லாத்தையும் ஏசப்பா வழி நடத்திட்டு வந்திருக்காரு. எனக்கு இந்த காயம் ஃபுல்லா ஆறி எந்த ஒரு வியாதி இல்லைன்னு ஏசப்பா எனக்கு குணப்படுத்தி கொடுக்கு பிரதர். ஓகே சிஸ்டர். ஓகே, ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, சகோதரி ஆண்டவரே, மகாதேவிக்காக மன்றாடுகிற ஆண்டவரே. அவங்களுடைய புண்கள் அவங்களுடைய காயங்கள் எல்லாம் ஆறுவதற்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அதற்கு தேவையான முழுமையான விசுவாசத்தையும் மனம் திரும்புதலையும் எங்க சகோதரிக்கு அருள வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். இம்மட்டும் நீர் ஆண்டவரே அவங்கள அற்புதமா பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறீங்க. இனிமேலும் காப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அவங்களோட கூட இருங்க, அவங்கள வழி நடத்துங்க, அவங்கள பலப்படுத்துங்கப்பா. அவங்களுடைய பாவங்களை தயவாய் மன்னிங்க. மன்னிச்சு அவங்களுக்கு இருக்கிற எல்லா புண்களையும் காயங்களையும் ஆற்றி ஏசப்பா அவங்க கம்ப்ளீட்டா ஹீல் ஆகிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. சகோதரி கிட்ட கிரியை செய்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். எல்லா புண்களையும் இயேசுவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். அவங்களுக்கு எல்லாமே புண்கள் எல்லாம் வந்துட்டு ஆறி நல்லா திடகாத்திரமா இருப்பதற்கு, ஆரோக்கியமா இருப்பதற்கு சகோதரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிட்டு டாக்டருடைய சர்டிபிகேட் மூலமா ஹீல் ஆயிட்டாங்கன்றத சாட்சியோட வந்து நின்று சபை முன்னாடி சாட்சி சொல்றதுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதற்காக சகோதரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Praise Lord, Praise Lord, brother. sir. Praise Lord. பிரதர் சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் அல்லது சாட்சிகள்? பிரதர் பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் ஒரு சாட்சி சொல்றேன் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். சின்ன பொண்ணுக்கு வந்து அவங்க சோஷியல் சயின்ஸ் சைக்காலஜி எடுத்துருக்குறாங்க. வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்ட்டு அவங்க அக்கா வந்து எப்பவுமே அவளை வந்து இது பண்ணிட்டு இருந்தான், டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. நான் சொல்லிட்டு இருந்தேன், இல்லை ஏசப்பாவை நம்புறதுனால உனக்கு எந்த சிரமமும் இல்லாம வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி அவ வந்து காலேஜ்லயே பிளேஸ்மெண்ட் கிடைச்சிச்சு பிரதர். பிபிஏ படிச்ச ஸ்டூடெண்ட் கிடைக்கிற வேலை வந்து மார்க்கெட்டிங் மேனேஜரா கிடைச்சிருக்கு பிரதர். அதை பார்த்து அவங்க அக்காவுக்கு வந்து ஒரு ஷாக்கிங் ஆயிடுச்சு. அவளுக்கு ஒரு சாட்சியா ஏசப்பா நிறுத்தினாங்க. அவளுக்கு ஒரு சப்ஜெக்ட் கூட பேக்லாக் இருந்துச்சு பிரதர். ஆனாலும் ஏசப்பா கிருபைனால அவளுக்கு வேலை கிடைக்கப்பது ஏசப்பா கிருபை கொடுத்தாங்க பிரதர். அதை எடுத்து சொல்றதுக்கோ இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் ஏசப்பா பத்தி எல்லாம் சொல்லும் போது இப்போ கேக்குறாங்க பிரதர். இதெல்லாம் ஏன்னா டக்குன்னு எது சொல்றோமோ நான் இதெல்லாம் சொல்றேன்னா அதே நிறைவேற்றி வருது. அதனால அவ வந்து நான் ஏத்துக்கிறேன் மம்மி, ஆனா 3rd வேர்ல்ட் வார் ஆகும்போது அந்த நாள்ல வந்துடுறேன் அப்படின்னு எப்பவுமே சொல்றான். நான் சொன்னேன் அது முடியாத வேலை, அது முடியாத வேலை. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் உனக்கு தெரிய வந்தானா நீ அட்லீஸ்ட் பைபிள் அது படிக்க ஸ்டார்ட் பண்ண. அப்போ ஏசப்பாவே உணர்த்துவாங்க எப்போ பேப்டிசம் எடுக்கணும்,
என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னேன் பிரதர். அதுக்காக ஆண்டவர் சொல்லும் ஜெபிச்சுக்கலாம். பொழுதே கேட்டுட்டா நமக்கு நல்லது. ஏன்னா, அப்ப லோத்துக்கிட்டயும், லோத்தோட குடும்பத்துக்கிட்டயும் கர்த்தர் தூதர்கள அனுப்பி வந்துட்டு என்ன சொன்னாரு, "நீ இப்பவே கிளம்பு, இப்பவே கிளம்புன்னு" சொல்லி சொன்னாரு. லோத்து காலம் கடத்திக்கிட்டே இருந்தாரு. டைம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க சாயந்தரம் வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நைட்டு பூரா ஆயிடுச்சு. கொஞ்சம் விடிய காத்தால தான் வந்துட்டு லோத்து கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி, தூதர்கள் கைய பிடிச்சு இழுத்துட்டு போய் அவங்க ஊருக்கு வெளியில விட்டாங்க. கடைசில அந்த ஊர் அழியறத பார்க்கறதுக்கு அந்த அம்மா திரும்பி பார்த்துட்டாங்க. உப்பு சிலையா மாறிட்டாங்க. ஆரம்பத்திலேயே கர்த்தர் சொல்றத எப்ப வந்துட்டு கேட்கிற அந்த சமயத்திலே கேட்டுட்டோம்னா நமக்கு நல்லது. நான் ஊர் அழியிற நேரத்துல ஒரு ஊர் அழிஞ்சப்பவே அந்த அம்மா திரும்பி பார்த்தாங்க. உலக போர்லாம் வந்துச்சுனாக்க, அத தாங்குறதுக்கெல்லாம் வந்துட்டு இருதயம் வேணும். ஆமா. அதுக்கெல்லாம் வசனம் இருந்தா மட்டும் தான் அதெல்லாம் பொறுத்துக்க முடியும். இல்லாட்டினா திரும்பி பார்க்குற ஒரு சூழ்நிலை தான் வந்துட்டு வரும். அவளுக்கு சமயம் வந்து இருக்கு. அவங்க அப்பா கிட்ட இருக்கிற உலகத்தின் ஆவிதான் இருக்கு பிரதர். அதை இப்போ வந்து எடுத்து சொல்றதுக்கு பயப்படாம தைரியமா எந்தெந்த மிஸ்டேக் பண்றாங்கோ அது இந்த சொல்றதுக்கு வார்த்தைய ஏசப்பா சொன்னது கிருபை யாரு? கொடுத்தாங்க. பெரிய பொண்ணா? சின்ன பொண்ணா? பெரிய பெரிய பொண்ணு பிரதர். பெரிய பொண்ணு. ஓகே. சரி அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். வசனத்த சொல்லிக்கிட்டே இருங்க. இப்ப இது ஆமா ஒரு நல்ல பிரதர். சாட்சி தான். இப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியும் தேடும் பொழுது, இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்ன்ற மாரி இந்த வேலையோ, சம்பளமோ, இதெல்லாம் கர்த்தர தேடும் பொழுது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு குடுக்குறாரு. ஏசப்பா நாமத்தை தான் சொல்லிட்டு இருப்பேன் பிரதர். உனக்கும் இந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவளும் பிகாம் தான் பண்ணியிருந்தா. அவளுக்கும் மேனேஜர் வேலை கிடைக்க பதில் ம். ஏசப்பா கிருபை கொடுத்தாங்க. ஸோ அவ வந்து மிடில் ஸ்கூல்ல எல்லாம் அவ வந்து 0 எடுத்துட்டு இருந்த பொண்ணு பிரதர். ஆனா செகண்ட் பியூசில பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்ல 99 எடுக்க பதி ஏசப்பா கிருபை கொடுத்தாங்க. போட்டோ எல்லாம் போட்டு வெளியே போய் ரேங்க் ஸ்டூடெண்டா மாத்துனாங்க. இது எப்படி ஆகுது? இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு வர பதி அவளுக்கு எல்லாமே தெரியுது. ஆனாலும் இந்த கரோனா டைம்ல நம்ம இங்க வந்துட்டோம். நாங்க 2 பேரு வீட்டு சபைக்கு வந்து அவ வெளியே போயிட்டா பிரதர். ஏசப்பா இல்லைன்ட்டு வெளியே போயிட்டான். ம். அதனால இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன், உங்க அப்பாக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் தான் உங்களுக்குள்ள இப்போ வேலை பண்ணுது. ஏன்னா நீ நல்லா பைபிள் எல்லாம் வாசிச்ச புள்ளதான். அங்க கட்டட சபைக்கு எப்பவுமே போயிட்டு இருந்தா. ஆனா டிகிரி லாஸ்ட் ஃபைனல் இயர் நடக்கும் போது தான் அவ வந்து வெளியே வந்துட்டா பிரதர். அதனால இப்போ வந்து அதவும் எடுத்து சொல்றதுக்கு ஏசப்பா கிருபை கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளவு கடினமா இருந்தா அவ. எது சொன்னாலும் கேட்காத இருக்க மாதிரி இருந்தா பிரதர். ஆனா இப்ப ம். வீடு சபைக்கு வந்து நான் வந்து தைரியமா இப்போ எங்க ஹஸ்பண்ட்க்கும் அவளுக்கும் சொல்றபடி ஏசப்பா கிருபை கொடுத்தாங்க. அவங்க அப்பாவும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னேன், இப்படி நீ ஏசப்பாக்குள்ள நம்பாததுனால தான் இப்படி எல்லாம் ஆச்சு. அதனால கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் ஏசப்பா கிருபை கொடுத்தாங்க பிரதர். தொடர்ந்து ஓ. இப்போ வந்து வீடு கூட காலி பண்ண சொல்லியிருக்கிறாங்கோ. இங்க வந்து 2 வருஷமா ஏசப்பா என்ன உபயோகப்படுத்துனாங்க பிரதர். ஏசப்பா கோடி நன்றி. இங்க ம். நம்ம பொறந்த ஊர்ல வந்து என்ன சாட்சியா வச்சாங்க ஏசப்பா. அதனால இப்போ வந்து வேற வீடு இங்கேயே கிடைக்கிறது ஏசப்பா. இது இப்போ வீட்டுக்காரும் இவளும் ம். ஒரே லைன்ல வந்துட்டு இருக்கிறாங்க. சோ அப்போ 2 பேரும் பாப்டிசம் எடுத்து வீடு சபையை திறக்கணும் பிரதர். அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாமே ஒரே வயசு வந்துட்டு இருக்கு. ஏப்ரல்ல தான் எங்க 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 வீட்டுக்கார் வெளியே வராங்க. இவளது ம். எங்க சின்ன பொண்ணும் வேலை கிடைக்கிறது அப்போதான். அப்போ என்னன்னு தெரியல பிரதர். எல்லாம் ஈக்குவலா வந்துட்டு இருக்கு. எல்லாம் ஒரு நன்மைக்காக ஏசப்பா ஏசப்பாக்குள்ள இருக்கிறதுனால எல்லாம் நன்மைக்கு ரோமன்ஸ் 8:28 அத்தா வசனம் ம். கிளைம் பண்ணிட்டு இருக்கிற பிரதர். அதனால 2 பேரும் ஒரே வந்து பாப்டிசம் எடுக்கணும். வீடு சபை தொறக்கணும். அதுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணும் பிரதர். அதுக்காக சரிங்க. ஜெபிச்சுக்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. அப்புறம் சின்ன பொண்ணு நல்ல கூட சாட்சி. வேலை மேல போகும்போது பிரதர் அந்த உலகத்தின் எந்த இதுக்குள்ள ஈடுபாடுக்குள்ள போகக்கூடாது. ஏன்னா அது ம். ஒரு டான்ஸ் கம்பெனி தான். அதுல வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் ரோல் கிடைச்சிருக்குது. இவ்வளவு மீடியால தான் இருந்தா பெரியவளோ ரேடியோ மிர்ச்சி அப்படி இப்போ கூட நியூஸ் ம். 18ல தான் இருக்கிறா. ஆனா அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா இருக்கிற அதுல எதுவும் ஈடுபடாதபடி ஏசப்பா வச்சிருக்கிறாங்க. அதேபடி இவளுக்கும் சொல்லிட்டு இருக்கிற அதெல்லாம் படக்கூடாது. உன் வேலை இருக்குதா அது பார்த்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பிரதர். சோ அதுவும் அதுக்காகவே ஜெபிச்சுக்கலாம் பிரதர். டான்ஸ் கம்பெனிக்கெல்லாம் போகணுமான்றத ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி கேட்டுக்குங்க. ஏன்னா, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும்னு சொல்லி எழுதியிருக்கு. ம். அதனால கர்த்தருக்கு பிடிக்காத இடங்களுக்கு நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா? நான் ஆமா. எங்கு செல்ல வேண்டும்? என்ன சொல்ல வேண்டும்? வழிநடத்தும் ஆவியானவரே! உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரேன்னு கேட்கிறோம். ஆமா. ஆண்டவருக்கு ஒரு இடம் பிடிக்கல அப்படின்னா, ஒரு டான்ஸ் கம்பெனி இந்த மாரி இருக்குன்னா, சுத்தி கீழ்ப்படியாதவங்க தான் பாவிகள் தான் இருப்பாங்க. இல்ல நான் அங்க ஆமா. போவேன், நான் பரிசுத்தமா இருப்பேன்னு சொல்லி கர்த்தர சோதிக்க முடியாது நம்மளால. அதனால ஆமா. அங்க போகணுமான்னு முதல்ல வந்துட்டு கேட்டு நம்ம வந்துட்டு ஜெபம் பண்ணுவோம். இல்ல வேற எதுவும் இதோட ஒரு பெட்டரான ஒரு இடத்த ஆண்டவர் காமிக்கிறாரு வேலைக்குன்னு சொன்னாக்க, அந்த இடத்துக்கு போறது கூட நமக்கு நல்லது தான். இன்னும் டைம் இருக்கு இல்லைங்களா? அதுக்காக அதான் நான் ஜெபம் சொன்னேன் பண்ணுங்க. பிரதர்.
சொன்னேன். ஆனா இவங்க வந்து வேலை கிடைக்கிறது கஷ்டம் போலாம் அப்படின்ட்டு போறேன்னு இருக்கிறாங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல இல்ல இப்ப பிரதர். வேற ஏதாவது இப்போ ஒரு கம்பெனி கிடைச்சிருக்கு, இன்னும் காலேஜ் முடியல இல்லையா? ஏப்ரல்ல தானே வேலைக்கு போறாங்க. இப்ப ஆமாங்க. ஏப்ரல் வரைக்கும் வேற ஏதாவது கம்பெனில தேட சொல்லுங்க. இன்னும் 2 மாசம் இருக்குது. அந்த சரி. ஒரு 1 மாசம் 2 மாசத்துல வந்துட்டு வேற ஏதாவது கம்பெனில கிடைச்சதுன்னா கூட, இத விட்டுட்டு அந்த கம்பெனிக்கு நம்ம போகலாம். ஏன்னா, எந்த சூழ்நிலையில போய் நம்ம இருக்கணும். ஏன்னா, அது நல்லா பைபிள் படிக்கிற ஆட்களா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா பைபிள் படிச்சு, நல்லா ஜெபம் பண்ணி, கர்த்தருக்குள்ள உறுதியா இருக்கிற ஆட்கள் எங்க போனாலும் கரெக்ட்டா இருப்பாங்க. பட் ஆமா. கொஞ்சம் உறுதி இல்லாம முன்ன பின்ன இருக்கிறவங்களுக்கு இந்த இடம்லாம் ஒத்து வராது. இப்ப அதான் யோசேப்பு நானும் எடுத்து சொன்னேன் பார்த்தீங்கன்னா, பிரதர். யோசேப்பு சொல்லுங்க. வந்துட்டு நல்லா உறுதியா இருந்த ஆத்மா. அவரு ம். எகிப்துல போய் 13 வருஷம் பாவமே செய்யாம இருந்துட்டாரு. இப்ப யோசேப்ப மாரி உறுதியா இருந்துட்டா எங்க வேணா போய் பொழச்சுக்கலாம் வந்துட்டு பாவம் இல்லாம. ஓகேங்க. இல்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறாங்கன்றப்ப அவங்களுக்கு இந்த மாரி இடம்லாம் ரொம்ப ரிஸ்க்கான இடம். பாவம் செய்ற ம். தூண்டுற இடம்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனா சரி இதுக்கு டைம் இருக்கு இல்லைங்களா? ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு ஆண்டவருக்கு சித்தமானா அங்க போகட்டும். ஆண்டவருக்கு சித்தம் இல்லன்னா வேற ஏதாவது ஒரு வேலைய குடுப்பாரு. ஆமா. அதே தான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன் பிரதர். அவளுக்கும் சொல்லியிருக்கிறேன். ம். ஆனா அவங்க வந்து கேட்க மாட்டேன்றாங்க. ஏன்னா வேலை கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதனால நானும் ஜெபத்துல வச்சிருக்கிறேன் பிரதர். ஏசப்பா என்ன அதுக்கு சித்தம் ஜெபம் பண்ணுங்க. இருக்குன்னு. ஆண்டவர் இன்னும் 1 மாசம் ம். இருக்கு இல்லையா? 1 மாசம் ஜெபம் பண்ணோம்னா கரெக்ட்டான வழிய காமிப்பாரு. ஓகே பிரதர். ஓகே. ஜெபிச்சுக்கிறேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது எதுவும் பிரேயர் ரிக்வெஸ்ட் அல்லது சாட்சிகள் இருக்குங்களா? பிரதர் எனக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ண பிரதர். சொல்லுங்க பிரதர். எனக்கு இந்த நரம்பு வலி ஸ்பைன்ல வர வந்து முதலா கட்ட ரொம்ப கம்மி ஆகிடுது பிரதர். ஒரு 75, 80 கிட்ட வரைக்கும் கம்மி ஆகி வந்து பிரதர் எனக்கு. ஓகே. வந்துட்டு நரம்பு வலி முதல் ரொம்ப பயங்கரமா வலி ஆயிடுது. கரண்ட் ஷாக் அடிக்கிறது ரொம்ப இருந்தது ரைட் சைட்ல. ஓகே. ஸ்பைன்ல கூட ரொம்ப நோய் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ஜொப ப்ரேயர் பண்ணி பண்ணி நிறைய நோவு ரொம்ப கம்மி ஆகுது. ஆனா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பிரதர். அங்கங்க இருக்குது பிரதர். ஷாக் ஓகே. அடிக்கிறது. அதுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். ஓகே. நம்ம ஜெபிக்கலாம். சரி பிரதர். இயேசுவே ஆண்டவரே, எங்கட தந்தையே, சகோதரனுக்கு நீங்க 70, 80% ஆண்டவரே, இந்த வலிகள் எல்லாம் ஹீல் பண்ண கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. முற்றிலுமா 100% ஏசப்பா நீங்க ஹீலிங்க தர வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அதற்கு தடையா இருக்கிற அவருடைய பாவங்கள் எல்லாம் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. மன்னிச்சு அவருக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. சகோதரனுக்கு இரக்கம் பாராட்டுங்க. சகோதரனுக்கு கிருபை பாராட்டுங்க. முற்றிலுமா ஆண்டவரே கம்ப்ளீட்டான சுகத்தை தர வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். சகோதரனுக்கு இருக்கிற எல்லா வலிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளிய போயிட்டு கட்டளை எடுக்கட்டும். சகோதரனுக்கு ஸ்பைனல் கார்ட்லயும் வந்துட்டு அவருடைய நரம்புல, முதுகுல வந்துட்டு இருக்கிற எல்லா வலிகளையும், வேதனைகளையும், அவருடைய உடம்புல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளிய போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சகோதரனுக்கு இந்த வலிகள்ல இருந்து முழு விடுதலை நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள்ல இருந்து, வலிகள்ல இருந்து, வேதனைகள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முழு விடுதலை நாங்கள் கட்டளையிடுகிறோம். நீங்க ஆண்டவரே இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. இந்த எல்லா ஜெபங்களையும் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுலகில் நல்ல பிதாவே. ஆமென். பிரதர், சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? அல்லது சாட்சிகள்? பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எனக்கு பிரதர் மண்டே வந்து அது உடம்புல ஏதோ ஒண்ணு எனக்கு செஞ்சுட்டே இருந்தது. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஓகே. ஒரு மாதிரி ஒரு குடல் பரட்டிக்கிட்டு ஒரு மாதிரி அது 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 எனக்கு எப்படின்னு தெரியல. அப்ப திடீர்னு எனக்குள்ளே ஒரு ஒரு பயம் என்னன்னா, இதே சிம்டம் தான் என் தங்கச்சிக்கு சொல்லி அவளுக்கு சுகர் வந்துச்சு. நானும் ஓகே. அதே மாதிரி எனக்கும் இப்படி வந்துருமோன்ட்டு தன் பயம் வந்து, என்னடா இது? அப்ப கூட நான் பிரதர்ட்ட சொல்றேன், நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா, அவங்களும் ஜெபம் பண்ணிட்டு ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு, இல்ல இல்ல எதுக்கும் எனக்கு டெஸ்ட் பண்ணிடுங்கன்னு. அது டெஸ்ட் ஓகே. அவன் எடுத்துட்டு போறதுக்குள்ள நான் இங்க ரொம்ப பயந்து, அது எப்படியோ பிரதர் இந்த எப்படி இந்த அவிசுவாசம் வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அதுக்குள்ள ஒரு கொஞ்ச ஓகே. நேரத்துக்குள்ள ஏசப்பாட்ட ரொம்ப நானு ஜெபம் பண்ணி ஆ, அது ஒண்ணுமே வந்துச்சு பிரதர். எனக்கு உண்மையாவே ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். கரெக்ட். கர்த்தர் ரொம்ப நல்லவரு. திடீர்னு ஒரு தேவையில்லாத ஒரு பயங்களுக்குள்ள நானே அப்படி போயிட்டு எனக்குள்ள ஒரு ஃபியர், எனக்கு அப்படி இருந்துருமோ, அப்படியா இருக்குமோன்ட்டு நானே என்னென்னமோ நினைச்சிட்டேன். ஆனா ஒண்ணுமே இல்லாம கர்த்தர் எனக்கு அற்புதமா எனக்கு சுகத்தை கொடுத்துருக்கா. பிரதர், நான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் இந்த காரியத்தை நான் சொல்றேன்னா, என்ன வந்து இன்னும் வரைக்கும் என்ன பலப்படுத்திட்டாரு. எனக்கு கொஞ்சம் தலை சுத்து மாதிரி இருந்துச்சு, லோ பிரஷர் மாதிரி இருந்துச்சு, எல்லாம் ஒண்ணுமே இல்ல. எந்த ஒரு டேப்லெட் எடுக்கல பிரதர். ஒன்லி நான் பிரேயர் மட்டும்தான் பண்ணேன். அது அந்த வசனம் எனக்குள்ள போய் எனக்கு இன்னைக்கு ஜீவனை கொடுத்து
இன்னைக்கு கர்த்தர் எனக்கு சாட்சியா இருந்திருக்கார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பிரதர். எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தருடைய அன்பை நான் ருசிக்க எனக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காய் ஸ்தோத்திரம். Praise the Lord ஆமென், brother. ஆமென். கர்த்தர் நல்லவர். பட் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம பேசும் பொழுது இன்னைக்கு கூட பைபிள் ஸ்டடியில பார்த்த மாதிரி கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். கர்த்தரை தான் வந்துட்டு அவங்க அண்டிக்கிட்டாங்க. நம்மளும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் வந்துட்டு கர்த்தரை அண்டிக்குவோம். அதுபோல இந்த பயத்துக்கு நம்ம இடம் கொடுத்ததுனாலதான் இந்த வார்த்தைகள் வந்துச்சு இல்லைங்களா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வந்துட்டு எடுத்து இது நான் வந்துட்டு அறிக்கை பண்றேன் ஆண்டவரே. இந்த வசனத்தை நான் கிளைம் பண்ணிக்கிறேன். அப்ப அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த வசனங்களை நம்ம கிளைம் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா தைரியத்தோடவே இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஈவன் கொஞ்சம் வயித்துல உடம்புல பிரச்சனைகள் இருந்தாலும் தைரியத்தோடவே இந்த சூழ்நிலையில கடந்து வந்துடலாம் கர்த்தருடைய நாமத்தினால. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ரிப்போர்ட்டை வந்து நமக்கு ஏத்த மாதிரி கொடுத்திருக்கிறாரு. தொடர்ந்து இதே மாதிரியே நம்ம விசுவாசமா இருப்போம். பிரைஸ் லார்ட். Okay brother. Praise the Lord. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் எனக்கு இந்த முழங்கால் வலி அதிகமா இருக்குதுங்க பிரதர். காலை மடக்க முடியல, அதுக்காண்டி கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க brother. ஆனா என் இடது கால் வந்து ரொம்ப வலி. சரி, நம்ம ஜெபிக்கலாம் சிஸ்டர். இயேசுவே ஆண்டவரே, சகோதரிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். சகோதரிக்கு ஆண்டவரே, இந்த இடது காலில் வந்துட்டு வலி இருக்கு, மடக்க முடியலன்னு சொல்லி சொல்றாங்க. இயேசப்பா ஆண்டவரே, வேதத்தில் எழுதி இருக்கிறபடி ஆண்டவரே கால்களை வந்துட்டு உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்களுடைய அவயவங்களை, அது கையோ காலோ எதுவா இருந்தாலும் நாங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்க பயன்படுத்தணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆண்டவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு சகோதரி எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா அவங்கள மன்னித்து இந்த கால்வழியில இருந்து சுகப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லது நீர் விருப்பப்படுகிற இடத்துக்கு அவங்க போகாம இருந்து அவங்களுடைய கால்களை பயன்படுத்தாம இருந்திருந்தாலோ அதற்கும் ஆண்டவரே சகோதரி நீங்க மன்னிச்சு சகோதரிக்கு நீங்க விடுதலை கொடுங்க. சகோதரிக்கு இருக்கிற எல்லா கால்வழிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன் சரீரத்தை விட்டு வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். நீ திரும்பி வராத. என்னுடைய சகோதரிக்கு இருக்கிற எல்லா கால்வழிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். கால்வழிகள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் முழு விடுதலை கட்டளையிடுகிறேன். சகோதரிக்கு இருக்கிற எல்லா கால்வழிகள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிபூர்ண விடுதலையா இப்பொழுதே கட்டளையிடுகிறேன். அவங்க நல்லா காலை மடக்கிறதுக்கும் காலை பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு இறக்கம் பாராட்டுங்க. இனிமேட்டு உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு மட்டும் அவங்க காலை பயன்படுத்தி நடந்து போறதுக்கும், உங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு வந்துட்டு தன்னுடைய கால்களை பயன்படுத்தாம இருக்கிறதுக்கும் சகோதரிக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் அல்லது சாட்சிகள் இருக்குங்களா? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் ஒரு சாட்சி, ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட்டுங்க பிரதர். சொல்லுங்க. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க பிரதர். பெரியவங்க வந்து +2 படிக்கிறாங்க, சின்ன தம்பி வந்து 10th படிக்கிறாங்க பிரதர். ஓகே. பெரிய தம்பிக்கு வந்து இந்த பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகும்போதே அவனுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக ப்ரேயர் பண்ணியிருந்தோங்க பிரதர். இந்த ஓகே சிஸ்டர். பனிக்காலத்துல ஏசப்பா வந்து எந்த ஒரு வீசிங் ப்ராப்ளம் இல்லாம ஏசப்பா பாதுகாத்தாரு. எப்பயுமே பஃப் வச்சுன்னு தான் இருப்பான். ஆனா பஃப் பண்ணவே இல்லைங்க பிரதர். இந்த பனிக்காலத்துல எதுவுமே இல்லாம ஏசப்பா பாதுகாத்தாரு. ஆம், அதுக்கு கர்த்தருக்கு ஏசப்பாக்கு கோடான கோடி நன்றி. இப்ப என்னன்னா, இப்ப 2 நாளா பாத்தீங்கன்னா அவனுக்கு ரன்னிங் நோஸாவே இருக்குங்க பிரதர். நானும் ஆவி பிடிக்க வைக்கிறேன், என்னென்னவோ பண்றேன். நேத்து நைட்டு கூட ப்ரேயர் பண்ணிட்டு தான் தூங்குனாங்க. அப்படியே ரன்னிங் நோஸ் ஓகே சிஸ்டர். கண்டினியூஸா இருந்துட்டே இருக்குங்க பிரதர். வர 2ஆம் தேதி மண்டேல இருந்து எக்ஸாம் வர ஸ்டார்ட் ஆகுது. அதான் ஓகே. அவனுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிரதர். ஓகே சிஸ்டர், நம்ம ஜெபிக்கலாம். ஓகே. இயேசுவே ஆண்டவரே, எங்களப்பா தந்தையே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன். நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, சகோதரியினுடைய பிள்ளைகள் 2 பேரும் நீங்க ஆசீர்வதிச்சிருக்கா, நமக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பா ஆண்டவரே, இந்த மகனுக்கு இந்த வின்டர்ல வந்துட்டு எந்த வீசிங்கும் இல்லாம எந்த பஃப்பும் பயன்படுத்தாம அவனை நீங்க அற்புதமா காப்பாத்தி இருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அவனுக்கு இப்ப இந்த 2 நாளா இருக்கிற அந்த ரன்னிங் நோஸ்ல இருந்து அவனுக்கு விடுதலை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அதுக்கு தடையா இருக்கிற அவனுடைய பாவங்களா இருந்தாலும் இல்ல அது இந்த குடும்பத்தினுடைய பாவங்களா இருந்தாலும் தயவாய் மன்னிங்க. அவன் பெற்றோரை ஏதாகிலும் ஆண்டவரே கனப்படுத்தாமல் இருந்திருந்தா அவனை மன்னிங்க ஆண்டவரே. எப்பொழுதும் தாய் தகப்பனை கனப்படுத்தணும் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி இந்த 2 பிள்ளைங்களும் தாய் தகப்பனை கனப்படுத்துறதுக்கு கிருபை பாராட்டுங்க.
அவனுடைய பாவத்தை மன்னிச்சு அவனுக்கு இந்த ரன்னிங் நோஸ்ல இருந்து விடுதலை கொடுங்கப்பா. இந்த பரீட்சைக்கு போகும் பொழுது ஆண்டவரே இந்த 2 பிள்ளைகளும் நல்லபடியா வந்துட்டு ஹெல்தியா பரீட்சைக்கு போயிட்டு ஹெல்தியா வருவதற்கு இறக்கம் பாராட்டுங்க. அவங்க வந்துட்டு ஒரு வீட்டுல வந்துட்டு பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதும் எப்பொழுதும் ஹெல்தியா இருக்கிறதுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எப்பொழுதும் விசுவாசத்தோட ஆண்டவரே பரீட்சையை வந்துட்டு மேற்கொள்றதுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் உண்டு என்பதை பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தாய் தகப்பனை கனப்படுத்தி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா கீழ்ப்படிந்து ஆண்டவரை எல்லா விஷயத்திலும் சாட்சி உள்ள பிள்ளைகளா இருப்பதற்கு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். மகனுக்கு இருக்கிற எல்லா ரன்னிங் நோஸையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். அவனுக்கு இருக்கிற எல்லா சளிகளையும் ரன்னிங் நோஸையும் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலே இப்பொழுதே அவனை விட்டு வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால அவனை ஆசீர்வதிக்கிறேன். அவனுக்கு இருக்கிற ரன்னிங் நோஸ்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் இப்பொழுதே முழு விடுதலையை கட்டளையிடுகிறேன். நீங்க ஆண்டவரே பிள்ளையோட கொடுங்க. அவன் நல்லா எக்ஸாம் எழுதுறதுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். தேங்க் யூ பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா அல்லது சாட்சிகள்? பிரதர் பிரைஸ் லார்ட். பிரதர் நான் சங்கர் பேசுறேன் பிரதர். நீங்க பிரதர் சொல்லுங்க பிரதர். எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர் பிரதர். திருப்பூருங்களா? ஓகே சொல்லுங்க பிரதர். ஆமா பல்லடத்துல இருந்து. ரைட் சொல்லுங்க பிரதர். பல்லடத்துல இருந்து பிரதர். நெக் பெயின் சொன்னீங்க. நெக் பெயின். ஆமா ரைட். இப்போ நல்லா இருக்குங்க. நெக் பெயின் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்களா? சந்தோஷம் பிரதர். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் லைட்டா இருக்குங்க. அதுக்காகவும் பண்ணணும். ஓகே பிரதர். ஓகே நம்ம ஜெபிக்கலாம் பிரதர். இயேசுவே ஆண்டவரே, சகோதரனுக்கு ஆண்டவரே இந்த கழுத்து வழியில இருந்து நீங்க பெருவாரியா விடுதலை கொடுத்ததற்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நமக்கு நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே. மீதம் இருக்கிற அந்த கொஞ்சோண்டு வழியை வந்துட்டு முற்றிலுமா சுகம் ஆகிறதுக்கு சகோதரனுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. சகோதரனுக்கு இருக்கிற எல்லா கழுத்து வழிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். திரும்பி வராத முற்றிலுமாக சகோதரனுக்கு இந்த கழுத்து வழியிலிருந்து முழு விடுதலை கட்டளையிடுகிறேன். சகோதரனுக்கு இருக்கிற எல்லா கழுத்து வழிகள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தினால் முழு விடுதலை கட்டளையிடுகிறேன். எல்லா வழிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே சகோதரனை விட்டு வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். இயேசப்பா சகோதரனுக்கு விடுதலை கொடுத்தீர் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. அதே போல திருமண காரியத்திலையும் சகோதரனுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. சகோதரனுக்கு ஆண்டவர் எப்படி ஆதாமுக்கு ஏற்ற துணையை நீங்க உண்டாக்கி வந்துட்டு அதை காண்பித்தீரோ அதே போல சகோதரனுக்கு ஏற்ற துணை யாருன்றதை காண்பீங்க. சீக்கிரமா திருமணம் நடக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே சகோதரனும் ஆண்டவரே திருமண காரியங்கள்ல வந்துட்டு ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு கணவன் எப்படி இருக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி தன்னை எல்லா விதத்திலையும் மாற்றிக்கொள்வதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அந்த குடும்பத்தை ஒழுங்கா நடத்துறதுக்கு கூடிய ஆண்டவரே எல்லா வசனங்களுக்கும் சகோதரன் நல்லா கீழ்ப்படுகிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். தேங்க் யூ சார். பிரதர் சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் அல்லது சாட்சிகள்? இதுக்கு மேல எதுவும் பிரேயர் ரிக்வெஸ்ட் இல்லைனா இதோட நம்ம பைபிள் ஸ்டடியை நிறைவு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ்.